بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் பிபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 60வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் அல்லது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களில் உங்களுக்கான பரீட்சை ஆரம்பிக்கப்பட உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அல் அரபியத்துல் நாசியின் பாட புத்தகத்துடைய அல் ஜுசுல் அவ்வல் அல் ஜுசு சானி இந்த 2 பாட புத்தகங்களையும் நாங்கள் முழுமையாக நிறைவு செய்தோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் உங்களுக்கு இப்போ உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் பாஸ் பேப்பர் அரபிக் லாங்குவேஜுக்குரிய பாஸ் பேப்பர் அனுப்பினேன். 2016, 2017, 18, 19, 20, 21 இந்த வருடங்களுக்குரிய பாஸ் பேப்பர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். அப்போ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அந்த பாஸ் பேப்பர்களை முடியுமான வரைக்கும் செய்து பார்க்க வேண்டும். அதில் வந்திருக்கின்ற வினா அமைப்புகளை நீங்கள் நன்கு உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். எந்த பகுதியை மேற்கொள்வது இலகுவானது என்பதை அறிந்து நீங்கள் பரீட்சைக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் அந்த வினா பத்திரங்களை உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் குறிப்பாக சரியா எக்ஸாம் பேப்பரில் அதாவது கொஞ்சம் சிரமப்படுகின்ற ஒரு பகுதி தான் என்ன, இந்த டிரான்ஸ்லேஷனுக்குரிய பகுதி. சரியா, ரைட். டிரான்ஸ்லேஷனுக்குரிய பகுதியில் தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள், அதாவது நீங்கள் முழுமையான புள்ளிகள் எடுப்பீர்கள், ரைட், ஏனைய பகுதிகளில். ஆனால் இந்த அரபிக்கில் இருந்து தமிழுக்கு அல்லது தமிழில் இருந்து அரபிக்கு மாத்திர அந்த பகுதியில் கொஞ்சம் உங்களுக்கு சில நேரம் சில இடர்பாடுகள் ஏற்படுறத என்னால் பொதுவாக அவதானிக்க முடியும். எனவே அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் குறிப்பாக 2016ஆம் ஆண்டு, அதே போன்று நாங்கள் 17, 18, 19, 20, 21, 22, 23 கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்குரிய வினாப்பத்திரங்கள் இருக்கின்றன. எங்களால் முழுமையாக எல்லாவற்றையும் பார்க்க முடியுமா என்று தெரியல. இருந்தாலும் முடிந்த வரைக்கும் நாங்கள் பார்க்க முடியுமானவற்றை பூரணமாக இன்ஷா அல்லாஹ் பார்த்து முடிப்போம். சரி, அப்போ நான் உங்களுக்கு உங்களோட மைக், அதாவது உங்களுக்கு அன்மியூட் பண்ணுவதற்கான சந்தர்ப்பத்தை நான் தாரேன். அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஷன் வடிவத்தில் எங்களோட பாடத்தை இன்ஷா அல்லாஹ் கொண்டு போவோம். ரைட். அப்போ ஆரம்பமாக 2016ஆம் ஆண்டில் இருக்கின்ற இந்த சென்டென்சஸ், டிரான்ஸ்லேட் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் இன்டு இங்கிலீஷ் இருக்குது. இப்போ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளும் இங்கே இருப்பீங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் மொழிபெயர்க்கிற மாதிரி தமிழ் இருக்கிறவங்க மீடியம் தமிழண்டா தமிழில், சிங்கள மீடியம்னா சிங்களத்தில். ரைட். அப்போ முதலாவதாக, ரைட், உங்களுக்கு பொதுவாக தெரியும் எக்ஸாம் பேப்பரில் ஹரக்கத் வர மாட்டாது என்பது உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். சரி, அதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்க. அப்போ நாங்கள் வாசிக்கிற நேரம் எங்களோட வாசிப்பு அங்கே எக்ஸாம் பேப்பரில் பரீட்சிக்கப்படுறதில்லை. ஆனால் நாங்கள் சரியான முறையில் வாசித்தாதான் ஓரளவாவது எங்களுக்கு சரியான கருத்துக்கு வரையிலுமா இருக்கும். ரைட். அதில் முதலாவது வசனம்,
மின் ஃபضலிக் ஐனல் மஅமல் அல் மஅமலு ஃபி தௌரி சாலிஸ். இந்த மொழிபெயர்ங்க பார்க்க. மின் ஃபضலிக் என்ன கருத்து? என்ன மின் ஃபضலிக் என்ன கருத்து? மின் ஃபضலிக் என்ன? சிறப்பில் இருந்து. இல்ல இல்ல, மின் ஃபضலிக் கண்டா கருத்து சிறப்பு எழுதுண்டா அப்படியா வார? மின் ஃபضலிக் என்ன? தயவு செய்து. தயவு செய்து. மின் ஃபضலிக் கண்டா கருத்து தயவு செய்து, ப்ளீஸ். ஓகே, தயவு செய்து. மின் ஃபضலிக் தயவு செய்து. ஐனல் மஅமல் என்ன கருத்து சொல்லுங்க. ஐனல் மஅமல் எங்க வேலை செய் எங்கே? வேலை செய் இந்த வேலை செய் வேலை செய்யும் தளம் அப்படியா? வேலை செய்யும் தளம் எங்கே? இல்ல இல்ல, இதுல வந்து அல் மஅமல் என்பது வேலை செய்யும் தளம் அல்ல, ஆய்வு கூடமா? ஆய்வு கூடம். எஸ், ஆய்வு கூடமா. இதுல மஅமல் என்பது ஆய்வு கூடம். சரியா? அப்ப ஆய்வு கூடம் எங்கே? ரைட். மஅமல். ரைட். மஅமலு லுகத்தி என்றா கருத்து என்ன? மொழி ஆய்வு கூடம். மஅமலு லுகத்தி என்றா கருத்து மொழி ஆய்வு கூடம். மஅமலு லுகத்தில் அரபியா என்றா கருத்து அரபு மொழி ஆய்வு கூடம். சரியா? அரபிக் லாங்குவேஜ் லெப். நாங்க ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் லெப்புகள் இருக்கிறதானே, அந்த வகையில மஅமல் என்பதுக்குன்னா ஆய்வு கூடம் என்ற கருத்துல வரும். ஓகே, அப்ப மின் ஃபضலிக் தயவு செய்து. ஐனல் மஅமல் ஆய்வு கூடம் இங்கே உள்ளது. ஆய்வு கூடம் எங்கே உள்ளது? அல் மஅமலு ஃபி தௌரி சாலிஸ். கருத்து என்ன? அல் மஅமலு ஃபி தௌரி சாலிஸ். சொல்லுங்க பார்க்க. அல் மஅமலு ஃபி தௌரி சாலிஸ். ஆய்வு கூடம் 3ஆம் மாடியிலே இருக்குது. வெரி குட். ஆய்வு கூடம் 3ஆம் மாடியில் உள்ளது. ஆய்வு கூடம் 3ஆம் மாடியில் உள்ளது என்ற கருத்துல வரும். சரி, ஓகே. ரெண்டாவது வாசிங்க பார்க்க. ரெண்டாவது யாரு வாசிக்கிறா? வாசிங்க, யாராவது வாசிங்க. يصلي التلاميذ الكثيرون الظهر في المسجد. வெரி குட். ஓகே. யுஸல்லி தலாமீதுல் கஸீரூன الظுஹ்ர ஃபில் மஸ்ஜிதி. ரைட். கருத்து என்ன? யுஸல்லி அத்தலாமீதுல் கஸீரூன الظுஹ்ர ஃபில் மஸ்ஜித். கருத்து? அதிகமான மாணவர்கள் மஸ்ஜிதிலே லுஹரை தொழக்கூடியவர்களாக இருக்கும். தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், அது தேவையில்ல. தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று வராது. யுஸல்லி என்று நேரடியாக தொழுவார்கள். ஒன்றோ தொழுவார்கள் அல்லது தொழுகிறார்கள். ரெண்டு டென்ஸ்லையும் மொழிபெயர்க்கலாம். ஒன்றோ தொழுவார்கள் அல்லது தொழுகிறார்கள். கவனமா இருக்கணும். இப்ப தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற இடத்துக்கு நீங்க போகவே வேணாம், நேரடியாக மொழிபெயருங்கள். யுஸல்லி சல்லா தொழுதான், யுஸல்லி என்றா தொழுகிறான் அல்லது தொழுவான். ரெண்டு காலத்துக்கும் இடம்பாடு இருக்குது. அப்ப இங்க தொழுகிறார்கள் அல்லது தொழுவார்கள் என்று வரும், என பன்மேல் இருக்கிறதால. அப்ப யுஸல்லி தலாமீதுல் கஸீரூன லுஹுர அதிகமான மாணவர்கள் லுஹர் தொழுகிறார்கள். ஃபில் மஸ்ஜிதி. மஸ்ஜித் என்ற சொல்லுக்கு தமிழ் கருத்து எதுவும் இல்லையா? மஸ்ஜிதுக்கு தமிழ் சொல் பள்ளிவாசல். பள்ளிவாசல். ஓகே, அப்ப நாங்க அப்ப மஸ்ஜித் என்ற சொல்லுக்கு பள்ளியில் அல்லது பள்ளிவாசலில் சரியா அன்று போறது நல்ல. ஓகே, அந்த தமிழ் கருத்து இருக்கிற சொற்களை தமிழ்லையே நாங்க மொழிபெயர்க்கிறது நல்லம. அப்ப அதிகமான மாணவர்கள் பள்ளியில் லுஹர் தொழுகிறார்கள் என்று வரும், அல்லது தொழுவார்கள் என்று வரும். ஓகே, மூணாவது வாசிங்க. மூணாவது என்ன? அல்லுகத்துல் அரபியத்து أربع حصص وحصة اليوم قراءة. சரி, ஓகே. அப்ப கருத்து எப்படி வர? அல்லுகத்துல் அரபியத்து அர்பஉ ஹிஸஸின். சொல்லுங்க. அல்லுகத்துல் அரபியத்து அர்பஉ ஹிஸஸின். அரபு மொழி 4 பாடவேளைகளாகும். இன்றைய பாடம் வாசிப்பதாகும். ரைட். ஓகே, அரபு மொழி 4 பாட வேளைகள் ஆகும். ஹிஸ்ஸத்துன் அதோட பன்மைதான் ஹிஸஸுன்.
ஓகே. அர்பஉ ஹிஸஸின் அரபு மொழி 4 பாட வேளைகளாகும். வஹிஸ்ஸத்துல் யௌமி இன்றைய பாட வேளை கிராஅ வாசிப்பாகும். இன்றைய பாட வேளை என்ன? வாசிப்பு. கிராஅ அண்டிக்குது வாசிப்பாகும். ஓகே ரைட். 4வது பாருங்கோ. 4வது வாசிக்கலுமா? யாருக்காவது தெரியுமா? இந்த வாக்கியம் நீங்க படிச்சுக்கிறீங்களா? 4வது 4வது சொல்லுங்க பாக்க. 4வது என்ன? 4வது அல் முஃமினுல் கவிஜு படிச்சுக்கிறீங்களா? படிச்சுக்கிறாங்க யாராவது? அல் முஃமினுல் கவிஜு ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் ضعீஃப். அல் முஃமினுல் கவிஜு ஹைருன். சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அல் முஃமினுல் கவிஜு ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் ضعீஃப். அல் முஃமின் என்ற கருத்து இறை விசுவாசி. அல் முஃமின் என்ற கருத்து என்ன? இறை விசுவாசி. அல் கவிஜு என்ற பலமான. பலமான முஃமின், அது பலமான ஒரு இறை விசுவாசி. ஹைருன் சிறந்தவர் ஆவார். அல் முஃமினுல் கவிஜு ஹைருன் பலமான இறை விசுவாசி சிறந்தவர் ஆவார். வ அஹப்பு இலல்லாஹி அஹப்பு அஹப்பண்டா மிகவும் விருப்பத்துக்குரியவர். அஹப்பு அஹப்ப அல்ல, இங்க எப்படி வரும்? அஹப்ப என்று வராது. எப்படி வரன்னு சொன்னா அஹப்பு என்று வருது. அஹப்பு. அப்ப அஹப்பு இலல்லாஹி அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரியவர் ஆவார். மினல் முஃமினில் ضعீஃப் இந்த இடத்துல மின் என்பது விடவும் என்ற கருத்துல வர. விட விட என்று சொல்ற, அதாவது பலவீனமான இறை விசுவாசியை விட, பலவீனமான முஃமினை விட. சரியா? முஃமின் அரபு சொல்தான். அதாவது பலவீனமான முஃமினை விட, பலவீனமான இறை விசுவாசியை விட பலமான முஃமின், பலமான முஃமின் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரியவரும் சிறந்தவரும் ஆவார். விளங்கினா அவளுக்கு? ரைட். விளங்கினோ தெரியும் எல்லாருக்கும். இதை பாருங்கோ. அல் முஃமினுல் கவிஜு என்ன கருத்து? என்ன? பலமான முஃமின். சரியா? அல் முஃமினுல் ضعீஃப் என்ன? பலவீனமான முஃமின். ரைட். மின் என்ற கருத்து விடவும். இந்த இருந்து என்ற கருத்திலே அல்ல. ரைட். இப்போ உதாரணமாக முஹம்மத் அக்பர் மின் அஹ்மத். அஹ்மதை விட முஹம்மத் பெரியவர் என்று வரலையா? அதே மாதிரி அந்த அத்துவல் மின்னி, நீ என்னை விட உயரமானவர் அந்த வார மாதிரி. அப்ப மின் அண்டா கருத்து பல கருத்துகள் இருக்குது. இங்கன்னா விட. அப்ப அல் முஃமினுல் கவிஜு ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் ضعீஃப் பலமான முஃமின் பலவீனமான முஃமினை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமானவரும் சிறந்தவரும் ஆவார். ஓகே. விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே ஓகே ரைட். 5வது வாசிங்க. 5வது يحمل الولد السكر والدجاج والزيت وهشام يحمل الحلوى والفاكهة والشاي. ஓகே ஹைர் ரைட். ஓகே. அதுக்கு முன்னுக்கு இப்ப இங்க வலதண்டு வாசிச்சா மகன் ஒரு கருத்துல வரும், வாலிதண்டு வாசிச்சா இன்னொரு கருத்துல வரும். எப்படி இருக்குது? வலதண்டு இருக்குதா வாலிதண்டு இருக்குதா? வாலித். அதான் நான் சொன்னேன். நாங்க வாசிக்கிறத என்ன செய்யணும்? கொஞ்சம் கவனமாக வாசிக்கணும். ஏண்டா வலதெண்டா உங்களுக்கு தெரியும், ஒன்ற சிறுவன் அல்லது பிள்ளை என்ற கருத்துல வார. வாலிதண்டா கருத்து என்ன? வாலிதண்டா தந்தை. பெற்றோர் அல்ல, இங்க தந்தையா தந்தை. சரியா? பெற்றோரை குறிக்கிற சில இடத்துல வாலிதண்டா சொல். ஆனா இங்க தந்தை என்ற கருத்துல வார. ஓகே ரைட். அப்ப யஹ்மிலுல் வாலிது தந்தை சுமக்கிறார். எதை சுமக்கிறார்? அஸ்ஸுக்கர் வத்துஜாஜ் வஸ்ஸைத். மொழிபெயருங்க. அஸ்ஸுக்கர் வத்துஜாஜ் வஸ்ஸைத். சொல்லுங்க பாக்க. யஹ்மிலுல் வாலிது அஸ்ஸுக்கர வத்துஜாஜ வத்தஜாஜ் வஸ்ஸைத். சொல்லுங்க பாக்க. வத்தஜாஜா துஜாஜ் அல்ல தஜாஜா. சொல்லுங்க. தந்தை தந்தை சீனியையும்
ம். சீனியையும் கோழியையும் எண்ணெயையும் சுமக்கிறார். ஆ. மேலும் ஹாஷிம் இனிப்பு ஹிஷாம் ஹிஷாம் பண்டங்களையும் பழங்களையும் தேநீரையும் சுமக்கிறார். ஓகே ஹாஷிம் ஹிஷாம் 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 மேலும் ஹிஷாம் இனிப்பு பண்டத்தையும் பழத்தையும் அடுத்தது ஷாயண்டா ஷாயண்டா தேயிலை தேநீரையும் தேநீர் தேநீரா தேயிலையா தேயிலை என்ன எடுப்போம்னா ஓகே தேயிலை தேநீர் அல்ல மகள் தேயிலை சாய் நாங்க தேநீருக்கு சொல்றோம் தான் ஆனா இந்த சுமக்கிறாருன்னு வரக்குள்ள தேநீரை சுமக்கிறன்றது பொருத்தம் இல்லை இந்த பாடத்தை நீங்க படிச்ச கொள்ள கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கோ இது அந்த பொருட்களை கொள்வனவு செய்யற சம்பந்தமாகத்தான் இந்த பாடம் வருது ஓகே அப்ப யஹ்மிலுல் வாலிது வசுக்கர் வத்தஜாஜ் வஸைத் ஓகே தந்தை சீனியையும் கோழியையும் எண்ணெயையும் சுமக்கிறார் வஹிஷாம் யஹ்மிலுல் ஹல்வா வல் ஃபாகிஹத வஸ்ஸாய் ஹிஷாம் இனிப்பு பண்டத்தையும் பழத்தையும் தேயிலையும் சுமக்கிறார் என்று வரும் ஓகே ரைட் அப்ப நீங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது இந்த வாவ் சரியா இந்த வாவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் மேலும் என்ற கருத்துல வார மேலும் சரி இப்ப அரபு மொழி பாடம் தானே அரபு மொழியில நீங்க இந்த வாவையும் கூட மிஸ் பண்ணாம என்ன செய்யுங்க மொழிபெயர்க்கல மேலும் என்ற கருத்தையும் மொழிபெயருங்க சரியா விளங்கினா அவளுக்கு மேலும் என்ற அந்த கருத்தையும் மொழிபெயர்த்தா நல்ல ரைட் அதுக்கு முன்னுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குதுன்னா இப்ப நாங்க மேல பார்த்தோம் தானே இந்த கூற்று அல் முஃமினுல் கவிஜு என்ற இந்த கூற்றை பார்த்தோம் தானே உங்களோட நான் ஏற்கனவே வகுப்பிலே சொல்லிக்கிறேன் திருப்பூர் ஞாபக மூட்டலுக்காக சொல்றேன் உங்களோட பாட புத்தகத்துல 1 and 2 என்ன அல் அரபியத்துல் நாசி இந்த 1 and 2 இந்த 2 புக்லையும் உருப்பமைய எழுதுக என்று சொல்லிட்டு இன்சஹ் மாயதி கீழே தரப்பட்டுள்ளதை பிரதி பண்ணுக என்று சொல்லிட்டு சில வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கும் அந்த வாக்கியங்கள் ஒன்றோ குர்ஆன் வசனமாக இருக்கும் அல்லது ஹதீஸ் ஒன்றாக இருக்கும் அல்லது பாட புத்தகத்துல வந்திருக்கின்ற ஒரு வசனமாக இருக்கும் சரியா ஏதோ ஒன்றை தந்து இன்சஹ் நசிஹ் பண்ண சொல்லி அதாவது பிரதி பண்ண சொல்லி காப்பி பண்ண சொல்லி வந்திருக்குது அப்ப நீங்க கொஞ்சம் அந்த வாக்கியங்களையும் கட்டாயமாக பாருங்க அப்படி ஒரு வாக்கியம் தான் இந்த வாக்கியம் நீங்க வேணுமெண்டா செக் பண்ணி பாருங்க சரியா அப்ப நாங்க சில நேரம் அந்த உருப்பமை எழுதுற அந்த பகுதியை நாங்க என்ன செய்யறோம் எழுதுறதில்ல தானே அதை விட்டுட்டு போறோம் அப்படித்தானே ஆனா அதையும் பார்க்குற நல்ல இது ஒரு கட்டாயவினால ஆனா ஒரு மார்க்ஸ் தான் ஒரு மார்க்ஸுக்குரியதா இருந்தாலும் கூட நாங்க மிஸ் பண்ணாம பார்க்கறது நல்லமேனா ஹைர் ஓகே சரி ஆறாவது என்ன ஆறாவது வாசிங்கோ மதா ஹலர்த மினல் மதீனதி யா அபி ஹலர்து கபல சாஅத்தின் வெரி குட் ஓகே மதா ஹலர்த மினல் மதீனதி யா அபி கருத்து என்ன என்னுடைய தந்தையே ஊரிலிருந்து எப்ப நீங்க வந்தீங்க அல்லது சமூகம் அளித்தீங்க ஹலர்து கபல சாஅத்தின் நான் ஒரு மணித்தியாரத்துக்கு முன்னால சமூகம் அளித்தேன் ஓகே வெரி குட் மதீனாண்டா என்ன கருத்து உண்மையில மதீனா நகரம் நகரம் சரியா நகரம் ஊரல்ல நகரம் ஓகே அப்ப மதா ஹலர்த மதீனதி யா அபி என்னுடைய தந்தையே நீர் எப்போது நகரத்திலிருந்து சமூகம் அளித்தீர் ஹலர்து கபல சாஅ ஹலர்து கபல சாஅ ரைட் ஹலர்து கபல சாஅ நான் ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னர் சமூகம் அளித்தேன் ஹலர என்ற சொல் வந்தா நீங்க இப்ப ஹலர என்றா சமூகம் அளித்தான் ஜா வந்தான் ஓகே நீங்க ஹலர என்ற சொல் வந்தால் சமூகம் அளித்தான் என்ன கருத்திலேயே மொழிபெயருங்க இப்ப ஹலர்த்த நீர் சமூகம் அளித்தீர் ஓகே ரெண்டும் ஏதோ மீனிங்ல ஒன்றுதான் ஜித்த நீர் வந்தீர் ஹலர்த்த நீர் சமூகம் அளித்தீர் ரெண்டு பார்க்கல ரெண்டும் ஒன்றுதான் ஆனா ஹலர என்ற சொல் வந்தால் நீங்க சமூகம் அளித்தான் என்ற கருத்திலேயே மொழிபெயருங்களா ரைட் ஓகே அடுத்து ஏழாவது சொல்லுங்க ஏழாவது ஹாதிஹி ருசூமாத்துன் ஜமீலத்துன் அந்த ருசாமத்துன் ஜயீதுன் யா மரியம் ஓகே கருத்தம் சொல்லுங்க பார்க்க
ஹாதிஹி ருசுமாத்துன் ஜமீலத்துன் அதை வாசிச்சா சரி. அடுத்த வார அந்தி ரஸ்ஸாமத்துன் ரஸ்ஸாமத் ரஸ்ஸாமத்துன் ஜய்யிதத்துன் யா மரியம் அப்படித்தான் வரணும் மகன். சரியா? இப்ப ஹாதிஹி ருசுமாத்துன் ஜமீலத்துன் எட கருத்து என்ன? ஹாதிஹி ருசுமாத்துன் ஜமீலத்துன் கருத்து என்ன? இவை அழகான ஓவியங்கள். இது அழகான ஓவியங்களா? தமிழ்ல அப்படி வருமா? இது என்று வருமா? இவை என்று இவை வருமா? இவைகள் இவை 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 இவைகளால் ஆகின்றன அழகிய ஓவியங்களாய் இருக்கும். சிம்பிளா இவை சொல்லலாம். அழகான ஓவியங்கள். இவை அழகான அந்தி ஓவியங்கள். ரைட், விளங்கின? ஹாதிஹி ருசுமாத்துன் ஜமீலத்துன் இவை அழகான ஓவியங்கள். ஓகே. மரியமே நீ ஒரு சிறந்த ஓவியை. ஓவியை எப்படியா? ரைட். ஓவியனுக்கு பெண்பால் என்ன? ஓவியன்ற பெண்பால் எனக்கு என்ன தெரியாது. உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது ஓவியன்ற பெண்பால் என்ன? யாருக்காவது தெரியுமா ஓவியன்? ரைட். ஓகே, அதை நாங்க இப்படி எடுப்போம்னா அந்தி நீ ரஸ்ஸாமத்துன் ஜய்யிதத்துன் யா மரியம், மரியமே நீ சிறந்ததொரு ஓவியம் வரையக்கூடியவள் என்று சொன்னா சரி. ஓவியம் வரைபவள். சரியா? ரஸ்ஸாமா, ரஸ்ஸாமான்றது ரஸ்ஸாமுண்ட பெண்பால். சரியா? அதாவது ஓவியம் வரையக்கூடியவன், ஓவியன். ரைட். அப்ப ரஸ்ஸாமாண்ட ஓவியம் வரையக்கூடியவள் என்ற கருத்துல வரும். அப்ப அந்தி ரஸ்ஸாமத்துன் ஜய்யிதத்துன் யா மரியம், மரியமே நீ சிறந்த முறையில் ஓவியம் நல்லதொரு ஓவியம் வரையக்கூடியவள் என்று வந்தா சரி. ஓகே. அடுத்தது எட்டாவது என்ன? வசல உஸ்மான் இலல் பைத்தி சரியன் என்ன? ஃபதஹல் பாப வதஹப இலா வாலிததிஹி ஃபில் மத்பஹ். இத கருத்து எப்படி வரும்? சொல்லுமா கம்மி நீங்க. உஸ்மான் வீட்டுக்கு வேகமாக வந்திருந்தான். கதவை திறந்து சமையலறையிலே உள்ள தனது தாயின்பால் சென்றான். ஓகே. இப்ப வந்திருந்தான் என்றா மொழிபெயர்த்தீங்க மகள். உஸ்மான் வீட்டுக்கு வேகமாக வந்திருந்தான் அப்படியா? வந்திருந்தான், இல்ல, வந்தடைந்தான். வந்தடைந்தான். இது ஓகே சென்றடைந்தான். ஓகே, சென்றடைந்தான் அல்லது வந்தடைந்தான். பொருத்தமான இடத்துல பொருத்தமான கருத்து எடுத்துக்கொண்டா சரி. உஸ்மான் வீட்டுக்கு வேகமாக வந்தடைந்தான். ஃபதஹல் பாப கதவை திறந்தான். அப்படி நிப்பாட்டி மொழிபெயர்க்கோம் மேலுமனா ஃபதஹல் பாப கதவை திறந்தான். வதஹப இலா வாலிததிஹி ஃபில் மத்பஹ் சமையல் அறையில் உள்ள அவனுடைய தாயிடத்தில் சென்றான் என்று சொல்லுவோம் மேலும். அல்லது ஃபதஹல் பாப வதஹப இலா வாலிததிஹி ஃபில் மத்பஹ் கதவை திறந்து சமையல் அறையில் உள்ள அவனுடைய தாயிடத்தில் அவன் சென்றான் என்று சொல்லலாம் மேலும். ஓகே. அடுத்த பாருங்க, 9வது வாசிங்க பார்க்க. 9வது ذهب علي إلى المطار لأن والده سافر. ஓகே, வெரி குட் வெரி குட். கருத்தை சொல்லுங்க பார்க்க. அலி விமான விமான நிலையத்துக்கு அலி சென்றான். ஏனென்றால் அவனுடைய வாப்பா, அவனுடைய தந்தை ஒரு பிரயாணி. ஓகே, சாஃபிருன்னு நினைக்கிறேன். முசாஃபிருன் மீமண்டு மிஸ் ஆகிக்குதானே? அல்லது லிஅன்ன வாலிதஹு சாஃபர பிரயாணம் செய்தான் என்றுதான் மொழிபெயர்க்க வேண்டி வரும். அப்ப தஹப அலியுன் இலல் மத்தார் அலி விமான நிலையத்துக்கு சென்றான். லிஅன்ன வாலிதஹு ஏனெனில் அவனுடைய தந்தை என முசாஃபிர் ஒரு பிரயாணி. மீம் இல்லாட்டு நாங்க வாசிக்கொண்டியது எப்படி? சாஃபர சாஃபர லிஅன்ன வாலிதஹு சாஃபர ஏனெனில் அவனுடைய தந்தை பிரயாணம் செய்தார் என்று வரும். ஓகே. அப்ப இங்க பிரிண்டிங் மிஸ்டேக் ஒன்று தானே, முசாஃபிர் தான் வர வேண்டியது. ரைட். 10வது வாசிங்க. أتفضلين البرتقال أم التفاح؟ أفضل البرتقال. ஓகே ஓகே, கருத்தும் சொல்லுங்க பார்க்க. நீ தோடம்பழத்தையா அல்லது அப்பிள் பழத்தையா விரும்புகிறாய்?
நான் தோடம்பழத்தை விரும்புகிறேன். ஓகே, வெரி குட். அத்துஃபல்லீன அல் புர்துகால் அம் துஃபாஹ், அஃதலு நீ அஃதலு தோடம் பழத்தையா அல்லது அப்பிள் பழத்தையா விரும்புகிறாய்? சரியா? துஃபல்லில் ஃபல்லல என்ற வந்து அந்த ஆங்கிலத்தில் நாங்க ப்ரெஃபர்னு சொல்றது, அதாவது சிறப்பாக கருதுற, மேலாக கருதுற. அப்ப அத்துஃபல்லீன அல் புர்துகால் அம் துஃபாஹ், நீ தோடம் பழத்தையா அல்லது அம்மண்ட கருத்து அல்லது அப்பிள் பழத்தையா நீ விரும்புகிறாய்? உஃபல்லிலுல் புர்துகால், நான் தோடம் பழத்தை விரும்புகிறேன், நான் தோடம் பழத்தை விரும்புகிறேன் என்று வரும். சரியா? ரைட். அப்ப இந்த மாதிரி நாங்க வாக்கியத்து மொழிபெயர்க்க கொள்ள, குறிப்பிட்ட அரபு வாக்கியங்களை மொழிபெயர்க்க கொள்ள கவனமாக கொண்டு இடங்கள் தான் என்னன்னு சொன்னா, நாங்க பன்மையில வந்தா பன்மையில மொழிபெயர்க்கணும். ரைட். அந்த வார் இடத்துல நாங்க மேலும் என்ற கருத்தை கொடுத்தா நல்லது. சரியா? ரைட். முற்றுப்புள்ளி இருந்தா நாங்களும் முற்றுப்புள்ளி, அதாவது ஒரு வாக்கியத்தை முடிச்சிட்டு அடுத்த வாக்கியத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. விளங்கினா? ஓகே, அதே அடிப்படையில போறது நல்லது. ஓகே, சரி. இப்ப இங்க வாங்களே, அர்ரிப் மா யஅதி, இதுல என்ன? இதுல சிற்றுண்டி சாலை நூலகத்துக்கு முன்னால் முற்றத்தில் அமைந்துள்ளது. இப்ப நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் உங்களுக்கு அரபில வார வாக்கியங்களை தமிழுக்கு அல்லது இங்கிலீஷ் மொழிபெயர்க்கிறது வந்து சரியா கஷ்டமா இருக்காது. ஆனா தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் இருக்கின்ற வாக்கியம் ஒன்று அரபுக்கு மொழிபெயர்க்கிறது தான் கஷ்டம் இல்லை, லேசி தான். ஆனா சின்ன ஒரு சிரமம் ஒன்று இருக்குமேனா? ஓகே, இது சொல்லுங்க பார்க்க. சிற்றுண்டி சாலை நூலகத்துக்கு முன்னால் முற்றத்தில் உள்ளது. அப்ப முதலாவது என்ன எழுதுறேன் நாங்க? எதை எழுதுற? சிற்றுண்டி சாலை தான் எழுதணுமா? த கேன்டீன். அப்ப சிற்றுண்டி சாலை குறிக்கின்ற சொல் என்ன? அரபு சொல் என்ன? மத்பஹ். மத்பஹ் இல்ல மகன், மத்பஹ்ன்ற கருத்து சமையலறை. மக்சஃப். அல் மக்சஃப். என்ன? அல் மக்சஃப். ஓகே, அல் மக்சஃப் நாங்க ஹரக்கத் வைக்கணுமா? எக்ஸாம் பேப்பர்ல ஹரக்கத் வைக்கணுமா? சொல்லுங்களே. எக்ஸாம் பேப்பர்ல நாங்களும் ஹரக்கத்து வச்சோணுமா? தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்ல. சரியா? தேவையில்லையா? ரைட். ஓகே. நாங்க வச்சா சில நேரம் இலக்கண பிழைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இலக்கண பிழைகள் வார சந்தர்ப்பத்துல எங்களோட புள்ளிகள் குறையும். எனவே நாங்க ஹரக்கத்துகள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். இப்ப அல் மக்சப் எது? சிற்றுண்டு சாலை எங்க இருக்குதா? நூலகத்துக்கு முன்னால் உள்ளது. முற்றத்தில் விடுங்களே, நூலகத்துக்கு முன்னால் உள்ளது. அப்ப நூலகத்துக்கு முன்னால் என்று சொல்லக்கொள்ள எப்படி சொல்றது? அமாமல் மக்தப. ஓகே, அமாமல் மக்தபா. ரைட். இப்படி வந்தால் ரைட். ஓகே. இப்ப சிற்றுண்டு சாலை நூலகத்துக்கு முன்னால் உள்ளது. முற்றத்தில் பில் ஃபினாய். சரியா? இப்ப இந்த வாக்கிய அமைப்பு ஓகேயா? சொல்லுங்க பாக்க. அல் மக்சஃபு அமாமல் மக்தபா ஃபில் ஃபினாயி. இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு அமைப்புல வரையலுமா? அல் மக்சஃபு அமாமல் மக்தபா ஃபில் ஃபினாயி. இதுல எதுவும் டவுட் டீக்கிறா? அதாவது இப்படி எல்லாம் இப்படித்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அல் மக்சஃபுக்கு பிறகு ஃபில் ஃபினாயி வருமா? அப்படி போட மேலும். சரியா? அதாவது இந்த ஃபில் ஃபினாயி என்று சொல்லிக்கிறதானே, அதான் எங்களுக்கு இங்க கொண்டு வர மேலும். அல் மக்சஃபு சரியா, ஃபில் ஃபினாயி அமாமல் மக்தபா. சரியா? சிற்றுண்டி சாலை முற்றத்தில் உள்ளது. அல் மக்சஃபு ஃபில் ஃபினாயி, சிற்றுண்டி சாலை முற்றத்தில் உள்ளது. அமாமல் மக்தபா, நூலகத்துக்கு முன்னால். அப்ப அல் மக்சஃபு ஃபில் ஃபினாயி அமாமல் மக்தபா, சிற்றுண்டி சாலை நூலகத்துக்கு முன்னால் உள்ள முற்றத்தில் உள்ளது. அப்ப இந்த வாக்கியத்தை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ரெண்டு அமைப்பிலையும் எழுதலாம். சரியா? விளங்கினா இப்ப உங்களுக்கு? ஓகே, ரைட். டவுட் டீக்கிற ஃபாத்திமா? ஓகே. டவுட் டீக்கிற மாதிரி விளங்குது இல்லதானே? சரி. இப்ப இதை பார்த்தா அல் மக்தபு அமாமல் மக்தபா, சிற்றுண்டி சாலை வாசிய சாலைக்கு முன்னால் உள்ளது. சரியா? ரைட். அப்படித்தான கருத்து வரும். ஃபில் ஃபினாய்,
முற்றத்தில் உள்ள வாசியசாலைக்கு முன்னால் உள்ளது என்ற கருத்துல வரும். முற்றத்தில் உள்ள, சரியா, முற்றத்தில் வாசியசாலைக்கு முன்னால், அதாவது நூலகத்துக்கு முன்னால். முற்றத்தில் நூலகத்துக்கு முன்னால் சிற்றுண்டி சாலை உள்ளது. அதே கருத்துதான் அல் மக்சபு ஃபில் ஃபினாஇ அமாமல் மக்தபா, சிற்றுண்டி சாலை முற்றத்தில் நூலகத்துக்கு முன்னால் உள்ளது. இந்த வாக்கியத்தை பொறுத்த மட்டும் ரெண்டு மாதிரி எழுதலாம். விளங்கினா? ஓகே, சரியா? ரைட். ஓகே, அடுத்த ஓகே அடுத்த பாருங்க. நான் அபூபக், நான் அபூபக் எப்படி சொல்றது? أنا أنا أبو بكر. أنا أبو بكر. அன அன அபூபக். ஓகே, அன அபூ பக், அபூபக். ஓகே, நான் சூடானை சேர்ந்தவன். நான் أنا سوداني. வெரி குட். அன சூதானியுன், ஒரு நாட்டை சேர்ந்தவன் என்று வரக்கொள்ள நாங்க யாவ் நிஸ்பாவை கொண்டு எழுதுற. உதாரணமாக, நான் இலங்கை நாட்டை சேர்ந்தவன். ஆனா ஸ்ரீலாங்கியுன், நான் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன். ஆனா பாகிஸ்தானியுன். அப்ப சூதான்னா சூடான், சூடான் அசூதான். அப்ப நாங்க யாவ் நிஸ்பாவை கொண்டு எழுத கொள்ள ஆனா சூதானியுன், நான் சூடான் நாட்டை சேர்ந்தவன் என்று வரும். ஆனா சூதானியுன், நான் சூடான் நாட்டை சேர்ந்தவன். என்ன ஆச்சரியம், என்ன அது எப்படி சொல்ற? ஹவ் வண்டர்ஃபுல். அதுக்கு என்ன சொல் மா படிச்சுக்கிறோம்? மா அஜப். அப்படியா? வேற? அஜீப் ما أعظم. இல்ல, அஜீப் என்ன சொல்லும். ஓகே, சரியா? அஜீப், ரைட். அஜீப் ஆச்சரியம், அஜீப். சரி, அஜீப் என்ன சொல்லும். ஓகே, அல்லது சரி, அஜபன், அஜபன் என்றாலும் சரி. அஜபன், அஜபன் என்ன ஆச்சரியம். உமது பெயர் என்ன? مسموك. மஸ்முக். ஓகே, மஸ்முக். சரியா? ரைட். ஆனா அபூபக், ஆனா சூதானியுன். أنا சும்மா ஆச்சரியம் என்றே கருத்துவார். விளங்கல மகான், என்ன? அஜீப்னு வரப்போல சும்மா ஆச்சரியம் என்றே கருத்துவார். சும்மா அத சொல்றத பொறுத்திக்குது. அஜீப், அஜீப். சரியா? அத சொல்றத பொறுத்திக்குது. சும்மா ஆச்சரியம் தான். அஜீப்னா சும்மா ஆச்சரியம், ரைட். இப்ப அஜீப் அண்டு நாங்க சொல்றத பொறுத்து கருத்தெடுக்கலாம். ஹவ் வண்டர்ஃபுல், என்ன ஆச்சரியம். அஜீப் அல்லது அஜபன், ரெண்டும் சரி. அஜபன் என்ன ஆச்சரியம். மஸ்முக், உன்னுடைய பெயர் என்ன? சரியா மகன்? விளங்கினா? ஓகே. ما أعجب வராதா? இங்க நான் அந்த மாதிரி எடுக்கிறேன் இல்லையா? மா அஜப் சொன்னதுல பிரச்சனையும் இல்லை, பிழையும் இல்லை. மா அஜப் என்ன ஒரு ஆச்சரியம். மா அஜப் அந்த இஸ்மு மா பல வசல்ல சொல்றதானே நீங்க சொல்றீங்க. மா அக்பர என்ன பெருசு, அந்த அந்த இவ்வளவு பெரியது. மா அஜ்மல இவ்வளவு அழகானது. அந்த மாதிரி மா அஜப், ரைட். வராது என்றதல்ல, நாங்க அஜபன் என்று சொல்லலாம், அஜீப் என்று சொல்லலாம். அஜப் மா அஜப் என்ற சொற்பிரயோகம் பெருசா அந்த பயன்பாட்டுல இல்லை. சரியா மகன்? ஓகே, மா அஜீபன்னு போட இயலாது. அப்ப மா அஜீபன்னு போட்டா அது பொருத்தமில்ல, பிழையும் தான். மா அஜப் என்பது ஓகே, மா அஜப் என்பது ஓகே. அல்லது அஜீப் என்று சொல்றது, அல்லது அஜபன். சரி, அவளுக்கு இப்ப அஜீப் என்று சொல்றதுன்னா ஒரு, அதாவது ஆச்சரியம் என்ற கருத்து மட்டும்தான் வருமாக இருந்தால், அதாவது விலகின அவளுக்கு ஆச்சரியம் என்ற கருத்து மட்டும்தான் வருமாக இருந்தால் நீங்க அஜபன் என்று சொல்ல போடலாம். அஜபன் என்ன ஆச்சரியம் என்று போடும் மேலும். சரியா? ரைட். ஓகே, ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. அப்துல் பாசித் புதிய மாணவனிடம் முத்திரை பற்றி கேட்டார். இப்ப இதுல முதலாவது சொல்லாக நாங்க என்ன எழுதுவோம்? சொல்லுங்க பார்க்க. அப்துல் பாசித் புதிய மாணவனிடம் அப்துல் பாசித். யாரு யாரு கேட்டார்? யாரு கேட்டார்? அப்துல் பாசித் கேட்டார். அப்துல் பாசித். பாசித் கேட்டார். ஓகே, அப்ப சால சாலன்னா கேட்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். கேட்டாரா கேட்கிறாரா? வெரி குட். எஸ் அலு கேட்கிறார். அப்ப எஸ் அலு, எஸ் அலு யாரு கேட்கிறார்? அப்துல் பாசித். அப்துல் பாசித் கேட்கிறார். அப்துல் பாசித் கேட்கிறார். ஓகே, யாரிடம் கேட்கிறார்? புதிய மாணவனிடம்.
தாலிபில் ஜெயித. التلميذ الجديد ஓகே, இங்கன்னா மின் என்ற இடைச்சொல் வந்து அவசியம் இல்ல. நாங்க مع direct ஆ- التلميذ الجديد இல்ல طلبة جديدة அத்தில் மீதல் ஜதீத. சரியா, அத்தில் மீதல் ஜதீத அப்படி எழுதுனா சரி. விளங்கினா? மின் தேவல்ல மகன். சரியா, அத்தில் மீத அல்லது அத்தாலிப, அது ரெண்டு தெரியும் தானே உங்களுக்கு? ஒத்து சொல்லண்டு அத்தாலிப. அப்ப எஸ்அல் அப்துல் பாசித் அத்தில் மீத அல்லது அத்தாலிபல் ஜதீத எதை பற்றி கேட்கிறார்? عن التوابع عن الطوابع ஓகே, அனித்தவாபி. சரியா, மேல முத்திரையன் ஒரு மேல தான் நீக்குது, கீழே ஸ்டாம்ப்ஸ் நீக்குது, பன்மேல இருக்குது. எனவே நாங்க ஒரு மேலையோ அல்லது பன்மேலையோ எழுதினா சரி. பன்மேல வந்து தவாபி என்று வரும், அனித்தவாபி. விளங்கினா? எஸ்அல் அப்துல் பாசித் அத்தில் மீத அல்லது அத்தாலிபல் ஜதீத அனித்தவாபி. அனித்தவாபி. சரி, ஓகே, வெரி குட். ரைட், அடுத்த பாருங்க. ஹஸ்ஸானி. சரியா, ஹஸ்ஸானி, நீ ஏன் விளையாட்டு ஆடையை அணியாமல் இருக்கின்றாய்? ரஸ்ஸான் என்ன சொல்லுங்க பாக்க, எப்படி வரும்? யா கஸ்ஸான். ம் يا யா ஹஸ்ஸான். ம் ஹஸ்ஸான் இல்ல கஸ்ஸான் என்ன? சரி, ஓகே, யா ஹஸ்ஸான். لماذا لا تلبس الملابس الرياضة ரைட், நீ ஏன் விளையாட்டு ஆடைக்கு அணியாமல் இருக்கின்றாய்? ஏன்னா அப்ப ஏன் என்று வந்தால் லிமாதா. சரியா, அடுத்தது எப்படி வரும்? லிமாதா لا تلبس லா தல்பசு. சொல்லுங்க, மலாபிசர் ரியால். ملابس الرياضة மலாபிசர் ரியால். சரியா, விளையாட்டு ஆடைகளுக்கு நாங்க என்ன சொல்றது? மலாபிசு ரியாலான்னு சொல்றது. கேள்விதானே, அப்ப கேள்விக்குரியன போட்டா சரி. ரைட், அப்ப ஹஸ்ஸானே ஹஸ்ஸானே லிமாதா லா தல்பசு மலாபிசர் ரியாலா. சரியா, இல்லாட்டி இதுல எதுவும் கரெக்ஷன் இருக்குதா? சொல்லுங்க பாக்க. லிமாதாக்கு லிமா என்று கேட்கலாவா? லிமான்னு கேட்கலாம், அது பிரச்சனை இல்லை. லிமா லிமா يا حسان கடைசி போடலுமே அதை கடைசிக்கும் போடணும். யா ஹஸ்ஸான் என்பதை கடைசி கொண்டு வர மேலும். வேற என்ன டவுட் இருக்குது? சொல்லுங்க பாக்க, வேற ஏதும் டவுட் இருக்குதா? இல்ல இல்ல. சரியா, ரைட், ஓகே, ரைட். அடுத்த கேள்வி என்ன? அடுத்த வாக்கியம். ரைட், வரைதலும் வீட்டு வேலைகளில் ஈடுபடுதலும் எனது பொழுதுபோக்காகும். சொல்லுங்க பார்க்க, வரைதலும் வீட்டு வேலைகளில் ஈடுபடுதலும் எனது பொழுதுபோக்காகும். எப்படி எழுதுறேன் நாங்க? ரைட், ஹிவாயத்தி என்று முதலாவது எழுதுறோம். என்ன? ஹிவாயத்தி என்னுடைய பொழுதுபோக்காகும் அல்லது பொழுதுபோக்குகளாகும் என்றால் பன்மேல வந்திருக்குது. மை ஹொபீஸ் அண்டிக்குது. மை ஹொபீஸ் அப்ப ஹிவாயாத்தி என்று வரும். எஸ், ஓகே மகள். அப்ப ஹிவாயத்தி என்ற கருத்து என்னுடைய பொழுதுபோக்கு, ஹிவாயாத்தி என்ற கருத்து எனது பொழுதுபோக்குகள் என்று வர. அப்ப முதலாவது வரைதல். வரைதல் எப்படி சொல்றது? அரஸ்மு. வெரி குட், ரைட். அரஸ்மு வரைதல். அரஸ்மு வீட்டு வேலைகளில் ஈடுபடுதல். வஷுகுலுல் அஅமால். வஷுகுலுல் அஅமால் என்றதை விட வேற என்ன? வஷுகுலுல் அஅமால் என்று வருது. இனி அது கொஞ்சம் ஹார்ட் இல்லையா மற்றவர்களுக்கு? ரைட், வீட்டு வேலைகளுக்கு நாங்க என்ன சொல்றது? வீட்டு வேலைகள் அதை சொல்லுங்களே. வீட்டு வேலை அது சொல்லுங்களே. அமலுல் பைத். ஓகே, இப்படி இருங்க. அல்வாஜிபுல் மன்சிலி தெரிஞ்சு சொல்லிட்டானே. அல்வாஜிபுல் மன்சிலி. அல்வாஜிபுல் மன்சிலி என்ற கருத்தை வீட்டு வேலையை தான் குறிக்குது. அது ஹோம்ஒர்க் மட்டுமண்டு இல்ல. அல்வாஜிபாத் அல் மன்சிலியாண்டா வீட்டு வேலைகள். பன்மையில வந்து இருக்கிற நேரம் அல்வாஜிபாத் அல் மன்சிலியாண்டு வார. அப்ப ஹிவாயாத்தி அரஸ்மு. ரைட், ஹிவாயாத்தி அரஸ்மு. அடுத்தது என்ன? அல்வாஜிபாத் அல் மன்சிலியாண்டு இருக்குது. அப்ப ஈடுபடுதல் அதை குறிக்கிற சொல் என்ன? என்ன சொல் வரும்? சொல்லுங்க பார்க்க. ஈடுபடுதல்.
நிறைவேற்றுதல். இஸ்திகால் ஆ நிறைவேற்றுதல் கொஞ்சம் இருங்க, அதை காப்பி பண்ணலாம். இருக்குது ஹிவாயாத்தி இஸ்திகால் அர்ரஸ்மு அதத் மஅதூத். ரைட், இன்ஷாஅல்லாஹ். ரைட், ஹிவாயாத்தி அர்ரஸ்மு اشتغال المنزل இஷ்டிகாலனா இஸ்தகல. நீங்க அந்த பிஸியா இருக்கிற சொல்றீங்கன்னா இஸ்தகல பி. ரைட், ஈடுபாட்டோடு இருந்தால் இஸ்தகல. சுகுல், சுகுலண்டா பிஸி. மஸ்ஹூல், பிஸியா இருக்கிறது சொல்ற மஸ்ஹூல் அண்டு. ரைட், அப்ப ஹிவாயாத்தி அரஸ்மு இது எப்படி எழுதலாம்டா, ஹிவாயாத்தி அரஸ்மு. ரைட், இங்க நான் ஒரு சொல்லன்னு வரும், அந்த சொல்ல மட்டும் நான் எழுதுறேன்னா. ரைட், வஅதாவு அதாண்டா கருத்து என்ன? அதாண்டா அதாண்டா கருத்து என்ன? நிறைவேற்றுதல். ஓகே, நிறைவேற்றுதல். வஅதாவுல் வாஜிபாத் அல் மன்சிலியான்னு சொல்லுவோம் மீன். சரியா, வஅதாவுல் வாஜிபாத்தில் மன்சிலியா, என்னுடைய பொழுதுபோக்குகள் வரைதலும் வீட்டு வேலைகளை நிறைவேற்றுதலும் ஆகும். சரியா, அந்த இங்கிலீஷ்ல பார்த்தா கொஞ்சம் லேஸ். ரைட், மை ஹாபீஸ் ஆர் பெயிண்டிங், ரசம் அண்ட் ஹவுஸ் ஒர்க். இப்போ தமிழ்ல பார்க்கல ஹவுஸ் ஒர்க்ன்றத ஃபுல்லாவே போட்டுக்கிறாங்க, வீட்டு வேலைகளில் ஈடுபடுதல் போட்டுக்கிறேன். ரைட், ஆனால் இங்கிலீஷ்ல சிம்பிளா போட்டுக்கிற ஹவுஸ் ஒர்க் உண்டு. ஹவுஸ் ஒர்க் குறிக்கிறது என்ன? அல் வாஜிபாத் அல் மன்சிலியா. அப்ப அல் வாஜிபாத் அல் மன்சிலியாண்டா வீட்டு வேலைகள் என்ற அர்த்தத்துல வரும். நாங்க பில் அமால் மன்சிலியான்னு வருமா? பி தேவையில்லை இல்லையா, பி தேவையில்லை. நீங்க அமாலுல் பைத்தன்னாலும் சரி. சரியா, அதாவது நேரடியாக இப்ப அமாலண்டா வேலைகள், அல் பைத்தன்னால் வீடு. அப்ப அமாலுல் பைத்தன்னா கருத்து என்ன? வீட்டு வேலைகள். அதுவும் ஓகே, பிரச்சனை இல்லை. சரியா, இல்லைங்கண்ணா? ஓகே, ஓ ரைட் ரைட், ஓகே. ஓகே, அடுத்த பாருங்க, தோட்டத்தில் சிவப்பு பூக்கள் உள்ளன. அது என்ன? ஃபில் ஹதீகதி அஸ்ஹார் ஹம்ரா. ஹம்ரா, ரைட், ஓகே. தோட்டத்தில், ஓகே பாப்போம் பாப்போம். சரி, அவரு சொன்ன பாப்போம். ரைட், ஃபில் ஹதீகதி அல்லது ஃபில் புஸ்தானி, ரெண்டு சொல்ல வரும் தானே. சரியா, ஹதீகா என்றாலும் தோட்டம், ரைட், புஸ்தான் என்றாலும் தோட்டம். அப்ப ஃபில் ஹதீகதி. ரைட், பூக்கள், பூக்களுக்கு நாங்க என்ன சொல்றது? அஸ்ஹார் زهرة ஆ أزهار அஸ்ஹார் ஜம் அஸ்ஹார் அல்லது இன்னொரு சொல்லணும் இருக்கிறேன். زهرة ظهور ظهور ظهور. ஓகே, ஃபில் ஹதீகதி அஸ்ஹாருன் அல்லது ظهور, ரெண்டு பன்மை சொற்கள் இருக்குது. இப்ப சிவப்பு பூக்கள், சிவப்பு என்ன சொல்றது? அஹ்மர் அஹ்மர். ஹம்ரா ஆனா இப்ப எப்படி மாறும்? ஜம் ஹம்ரா ஹம்ராண்டு மாறும். ஏன்னா பெண்பால் தானே. குல்லு ஜமீன் முஅன்னஸ், குல்லு ஜமீன் முஅன்னஸ், அனைத்து அகரணை பன்மைகளும் ஒருமை பெண்பாலாகும் என்ற அடிப்படையில அது ஹம்ராண்டு வரும். அப்ப ஃபில் ஹதீகதி அஸ்ஹாருன் ஹம்ரான்னு சொல்ல மேலும், அல்லது ஸுஹூருன் ஹம்ராஉ என்று சொல்ல மேலும். தோட்டத்தில் சிவப்பு நிற பூக்கள் உள்ளன என்ற கருத்துல வரும். சரி, ஓகே. அடுத்த என்ன? தாயாரு கேட்டலில் தண்ணீர் இருக்கிறதா? இது எப்படி சொல்றது? யா உம்மி ம் யா உம்மி. யா உம்மி ஹல் மாஉ ஃபில் இப்ரிக். அதை மாத்தி சொல்லுங்க. ரைட், ஹல். சரியா, ஹல். ரைட், ஃபில் இப்ரீக்கி, அதை முன்ன போட்டா சரி. ஹல் ஃபில் இப்ரீக்கி மாவுன். விளங்கினா அவளுக்கு? ஹல் ஃபில் இப்ரீக்கி மாவுன். ரைட், யா உம்மி ஹல் ஃபில் இப்ரீக்கி மாவுன் அல்லது ஹல் ஃபில் இப்ரீக்கி மாவுன் யா உம்மி என்று வரும். சரியா, இப்ப நாங்க சும்மா هل ماء في الإبريق சொல்லலாவா? இல்ல, அதான் நான் சொல்ல வரேன். இப்ப நாங்க இத இப்படி சொல்றோமே. ரைட், அதாவது கேட்டலில் தண்ணீர் உள்ளது. அதை எப்படி நீங்க சொல்ல போறீங்க? கேட்டலில் தண்ணீர் உள்ளது என்று வரக்கொள்ள ரைட், அல் மா ஃபில் இப்ரீக் என்று சொல்ல மேலும், அல்லது ஃபில் இப்ரீக்கி மாவுன் என்று அல்மா சொல்ல மேலும். ஃபில் இப்ரீக்கி அல்மா வராது, மாவுன் என்று சொல்ல மேலும். ஓகே, அப்ப ஒன்று நாங்க இப்படி சொல்லலாம், யா உம்மி ஹல் ஃபில் இப்ரீக்கி மாவுன் என்று சொல்ல மேலும், அல்லது நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி
யா உம்மி என்று போட்டு ஹலில் மாவு ஃபில் இப்ரீக் என்று சொல்லுவோம் மேலும் ஹலில் மாவு ஃபில் இப்ரீக். சரியா? ரைட். உட பாட புத்தகத்தில் எப்படி இருக்கிற தெரியுமா? 1வது மாதிரி இருக்கிறா 2வது மாதிரி இருக்கிறா? தெரியுமா அவட பாட புத்தகத்தில் எப்படி இருக்கிறேன்? ரைட். உங்களோட பாட புத்தகத்துல 1வது வசனம் மாதிரி தான் நிக்குது. ரைட். அப்படிதான் ஞாபகம். யா உம்மி யா உம்மி ஹல் ஃபில் லிபரிக்கு மாவுன் என்ற மாதிரி தான் நிக்கிற. ரைட். 2ம் ஓகே தான். ஓகே, அடுத்த பாருங்க. ரைட். மன்னிக்கவும், இது எனது பயிற்சி புத்தகம் அல்ல, இது நிறத்தால் மாத்திரமே அப்புத்தகத்தை போன்றுள்ளது என்று இருக்குது. ரைட். ஒரு பெரிய ஒரு வாக்கியம். ரைட். சாரி, திஸ் இஸ் நாட் மை எக்ஸசைஸ் புக், இட் இஸ் சிமிலர் ஒன்லி இன் கலர். ரைட். சொல்லுங்க பார்க்க. மன்னிக்கவும். ஆசிஃப். அஃப்வன் அல்லது மஅதிரத்தன். சரியா? ரைட். அப்ப மன்னிக்கவும் என்ற சொல்லுக்கு நிறைய கருத்து இருக்குது. ஒன்றென்னா அஃப்வன் மன்னிக்கவும், அல்லது ஆசிஃப். ஓகே, அது ஆசிஃப் ஐ ஆம் சாரி. ரைட். அப்ப ஆசிஃப் என்ற சொல்லையும் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஆசிஃப் அல்லது மஅதிரத்தன். மஅதிரத்தன் என்றாலும் கருத்து மன்னிக்கவும். மஅதிரத்தன். ரைட். இது எனது பயிற்சி புத்தகம் அல்ல. هذا ما دفتري. மா தப்தரி அல்ல. ليس دفتري. ஹாதா லைஸ தப்தரி. ஹாதா லைஸ தப்தரி. இது நிறத்தால் மாத்திரமே ஹுவ மிஸ்லுஹா. வெரி குட். மிஸ்லுஹு என்ன? மிஸ்லுஹு. ஓகே, மிஸ்லுஹு. பில்லௌனி ஃபகத். பில்லௌனி ஃபகத். பில்லௌனி ஃபகத். சரியா? விளங்கினா? பில்லௌனி ஃபகத். ரைட். ஓகே, இப்ப 2 மாயும் எழுதலாம். நான் சொல்றேன்னா. ரைட். ஒரு பெரிய வாக்கியம் தானே. அஃப்வன் மஅதிரத்தன் ஆசிஃப் எல்லாமே மன்னிக்கவும் என்ற கருத்துல வர. ஆனா இந்த பாடத்துல இந்த இந்த வாக்கியம் மஅதிரத்தன் என்ற சொல்லோட தான் வருது, மன்னிக்கவும். ஹாதா லைஸ தப்தரி ஹுவ மிஸ்லுஹு ஃபில் லௌனி ஃபகத். இப்ப தப்தர் என்ற கருத்து என்ன? தப்தர் என்ற தப்தர் என்ற கருத்து என்ன? ஓகே, ஒரு கொப்பியா குறிக்கிற தப்தர். ஓகே, பின்னடத்துல நாங்க குர்ராசான்னா பயிற்சி கொப்பியா குறிக்கிறோம் இல்லையா? குர்ராசா என்று சொல்லப்பட்டால் குர்ராசத்தி என்று வரும். அப்ப லைச மாறும். லைச எப்படி மாறும்? லைசத்தன்னு மாறும். அப்ப ஹாதா எப்படி மாறும்? வழங்கினா ஹாதிஹி லைசத் குர்ராசத்தி. அப்ப ஹுவ எப்படி மாறும்? ஹுவ மிஸ்லுஹு مثلها في اللون. ஹிய மிஸ்லுஹா ஃபில் லௌனி ஃபகத் என்று வரும். அப்ப உங்களுக்கு ஆண்பால், இப்ப தப்தர் என்பது ஆண்பால் சொல், குர்ராசா என்பது பெண்பால் சொல். அப்ப நீங்க எந்த சொல் எழுதுறீங்கன்றத பொறுத்து இருக்குது. சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. என்ன மாதிரி? ரைட். ஓகே. என்ன மாதிரி? மூளைக்குள்ள பேன் போடணும். சரி. ரைட். சார் பேசுற நீங்க ட்ரக் ஆயிட்டீங்க சார். சரியா? இப்ப சரியா? ஓகே சார். ஓகே, அது நான் அல்ல, யாரோ புள்ள ஒன்று காய்ச்சதுக்காக நான் நிப்பாட்டினேன். ரைட். ஓகே. ஃபாத்திமாவே படுக்கை அறையை ஒழுங்குபடுத்த வேண்டி உள்ளது. இது எப்படி எழுதுற? ஃபாத்திமாவே படுக்கை அறையை ஒழுங்குபடுத்த வேண்டி உள்ளது. யா ஃபாத்திமா. ஓகே, யா ஃபாத்திமா. யா ஃபாத்திமா. அந்த இந்த சொல் தெரியுமா அவளுக்கு? அந்த இஹ்தாஜ இலா தெரியுமா? இஹ்தாஜ இலா தேவையுடையவனாக இருந்தான் அல்லது தேவையுடையதாக இருந்தது என்று ஒரு பாடத்துல வருது. அந்த பாடத்துல அந்த சொல் வாரத்தை வச்சு ஒரு பயிற்சி ஒன்றே வருது. சரியா? ஒரு பயிற்சி ஒன்றே வருது. அது தெரியுமா? இப்ப படுக்கை அறைக்கு என்ன சொல்றது? பெட்ரூமுக்கு
ஹிஜ்ரா ஹுஜுரா அது சும்மா ரூம் தானே. படிக்க அறை என்று வரக்குள்ள ஹிஜ்ரத்துன்னோம். தூங்கும் அறை, அதுதான் படிக்க ஹிஜ்ரத்துன்னு குருஃபத்துன்னோம். ஓகே, குருஃபத்துன்னோமா. ஓகே, குருஃபத்துன்னோம். தஹ்தாஜு சொல்லுங்க. தஹ்தாஜு இல தர்தீப் தஹ்தாஜு இல தர்தீப். ரைட், தஹ்தாஜு இல தர்தீப். ஓகே ஓகே, அதுவும் சரி. வழங்கினா அவளுக்கு. யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே குர்ஃபத்துன்னோம் தஹ்தாஜு இல தர்தீப். ரைட், அப்ப ஃபாத்திமாவே தூங்கும் வரை ஒழுங்குபடுத்த வேண்டி உள்ளது என்ற கருத்துல வாரு. ரைட், சரியா வழங்கினா. ஓகே ஓகே சார். ஓகே ரைட். நீங்கள் வசிக்கும் கட்டடத்தின் பெயர் என்ன? அது எப்படி வரும்? மஸ்முல் ஐமார் அல்லதி தஸ்குனு ஃபீஹா. பாடமாக்கி சீக்கிரமா இருக்கிற மகன் ஏன்னா பாடமோ. ரைட், ஓகே. பேர் என்ன? பேர் என்னன்னா மஸ்மு. ஏன்னா மஸ்மு, மஸ்முல் ஐமாரா, மஸ்முல் ஐமாரா. கட்டிடத்துக்கு நாங்க என்ன சொல்றது? இமாரா. அல்லதி, இமாரா ஓகே, அல்லதி தஸ்குனு ஃபீஹா. சரியா? பினான்னு சொல்லலாம். இல்லைங்கன்னா ஐமாரான்னு சொல்ல பயன்படுத்துங்களா. பினா மபுனா அதெல்லாம் சரிதான். ஐமாரான்னு சொல்லையே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணுங்க. கட்டடத்தின் பெயர் அல் ஐமாரா. சரியா? மஸ்முல் ஐமாரத்தில்லதி தஸ்குனு ஃபீஹா, நீங்கள் வசிக்கின்ற கட்டிடத்தின் பெயர் என்ன? சரியா? ஓகே ரைட். அப்ப 2016ஆம் ஆண்டுல இந்த டிரான்ஸ்லேஷன் பகுதி இப்படி வந்திருக்குது. அப்ப நீங்க இதை கொஞ்சம் நீங்களே செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் பிரிண்ட் அவுட் பண்ணி பாஸ் பேப்பர்களை கொஞ்சம் செஞ்சு பார்க்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், இதுல ரைட் நீங்க இதுகளுக்கும் ரெடி ஆகி கொள்ளுங்களா. 20 மார்க்ஸ். ரைட், பின்வரும் தலைப்புகளில் ஒன்றை தெரிவு செய்து பூரணமான 10 வாக்கியங்கள் எழுதுக. ஃபில் மசாயி பலதி உஸ்ரதி. இப்ப ஏதாவது ஒரு தலைப்பை நீங்க தெரிவு செஞ்சு 10 வாக்கியங்கள் சரியாக எழுதணும். இலக்கண பிழைகள் ரைட் வராது, வரக்கூடாது. வராத முறையில நீங்க 10 வாக்கியங்கள் எழுதணும். அது ஜும்லா முஃபீதாவாக இருந்தா போதும். ஜும்லா தவீலா அல்ல, நீண்ட வாக்கியங்கள் அல்ல, ஜும்லா முஃபீதா, அதாவது கருத்து தருகின்ற வாக்கியங்கள். சரியா? அப்ப முப்ததா ஹபர் அல்லது ஃபிஇல் ஃபாயில் மஃபூல் பிஹி என்ற அமைப்பில் சின்ன சின்ன சொற்களை கொண்டு நீங்கள் எழுதினா சரி. விலகினா நான் உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்துல இந்த தலைப்புகளை கீழால உங்களுக்கு நான் சொல்லி தந்த ஞாபகம் இருக்குதா? ரைட், ஏதோ ஒரு தலைப்பு இல்லாட்டி 2 தலைப்பு எப்படியே பார்த்தோம். அப்படித்தானே ஃபாத்திமா? ஃபாத்திமா தான் தெரியும். தொடர்ந்து வாராக்கள் தானே. சொல்லுங்க பாக்க. சரி ரைட், பாப்போம் இன்ஷா அல்லாஹ். செமினார் ஓகே. எஸ் ஓகே ரைட். செமினார் வேணுமா அரபிக் லாங்குவேஜ் பாடத்துல? இந்த நல்ல மிஸ். இந்த நல்லமனா. சரி பாப்போம் இன்ஷா அல்லாஹ். டைம் எடுத்துக்கொள்றது சிக்கல். பாப்போமே இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாருங்க, பின்வரும் சொற்களையும் சொற்றொடர்களையும் பயன்படுத்தி 10 பூரண வாக்கியங்கள் அமைக்குகான்னு இருக்குது. ரைட், இதை வாசிங்க பார்க்க. முதலாவது சொல் என்ன? முதலாவது சொல் உஹ்துன். உஹ்துன். ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுங்க பார்க்க. உஹ்துனை வச்சு. உஹ்துன் லி உஹ்துன் வாஹிதுன். ஒன்ன பிள்ளை ஒன்று வார். பிள்ளை என்ன பிள்ளை? லி உஹ்துன் வாஹிதத்துன். ரைட், லி உஹ்துன் வாஹிதத்துன். சரியா? மிச்சம் கவனமா இருக்கணும். லீ ரைட், லீ உஹ்துன் வாஹிதுன்டா வந்து இலக்கண பிழை ஒன்று இருக்குதுன்னா வாஹிதத்துன் தான் வரணும். வாஹிதத்துன். சரியா? அப்ப லீ உஹ்துன் வாஹிதத்துன். அப்ப உஹ்துன் அலிஃப்லாம் வந்து இருக்குதா? அலிஃப்லாம் இருக்குதா? உஹ்துன் என்ற சொல்லில அலிஃப்லாம் இருக்குதா? அலிஃப்லாம் இல்லதான். ஏன்னா அலிஃப்லாம் இல்ல. அப்ப அலிஃப்லாம் இல்லாட்டி நாங்க வாக்கியம் அமைக்கும் போதும் அலிஃப்லாம் வராத முறையில தான் வாக்கியம் அமைக்கணும். இப்ப நீங்க சொன்ன வாக்கியம் சரி, ஆனா சிஃபத் மௌசூஃப்ல பிழை ஒன்று வந்திருக்குதுன்னா
வாஹிது ரெண்டு வராது, வாஹிதத்துன்னு தான் வரும். இதை வாசிங்க ரெண்டாவது. அஃப்ஹம் அஃப்ஹமு ஹாதா தர்ஸ அஃப்ஹம். ஜய்யிதன். வெரி குட். அப்ப சிம்பிளா எழுதலாம், அஃப்ஹமு ஹாதா தர்ஸ ஜய்யிதன் அல்லது அஃப்ஹமு அல்லுகத்தல் அரபியத ஜய்யிதன். விளங்கினா? அஃப்ஹமு. ரைட். மூணாவது என்ன? மூணாவது ஷஹ்ரு ரமலான் அல்லதி شهر உன்சில رمضان ஃபீஹில் الذي குர்ஆன் أنزل ஹுதல் فيه லின்னஸி القرآن. வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அக்பில்து ஷஹரன் முபாரக்கன். அக்பல்து ஷஹரன் முபாரக்கன். ஷஹ்ரன் என்று வராது. ஷஹ்ரன் என்று நீங்க ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஓகே, அதுவும் சரிதான். சரியா? ரைட். அப்ப இங்க இருக்கிற சொல்லைகளுக்கு மாத்த இயலாது, ஷஹ்ரன் அண்டு மாத்த இயலாது. ரைட். இருக்கிற வடிவம் எப்படியோ அது அப்படியே. இப்போதானமா ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம், ஷஹ்ருன் முபாரக்குன் அண்டு எழுதுற. விளங்கினா இப்போ உங்களுக்கு? ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருன் முபாரக்குன், ரமலான் மாதம் அருள் பாலிக்கப்பட்ட ஒரு மாதம் ஆகும் என்று எழுதுற. இப்போ விளங்கினா அவளுக்கு? ஓகே, ஓ சரி. சார். ரைட். ஓ நாலாவது அந்நவ்வாரா. அந்நவ்வாராண்டா கண்ணாடி. هذه النظارة جميلة. ஹாதிஹி நவ்வாரத்து ஜமீலத்துன். ஓகே, ஹாதிஹி நவ்வாரத்து ஜமீலத்துன், இந்த கண்ணாடி அழகானது. ரைட். ஓகே. அந்துன்ன, அந்துன்ன என்று வந்தா அந்துன்ன கஸ்லானத்துன். கஸ்லானத்துன் என்று வராதுன்னா சும்மா சொல்லுங்க பார்க்க. அந்துன்ன. அன்துன்ன தாலிபாத்துன் ஜமீலத்துன் ஜய்யிதத்துன். சரி. அந்துன்ன தாலிபாத்துன் ஜமீலாத்துன், அப்படியா? ரைட். ஜய்யிதத்துன். ரைட். அந்துன்ன தாலிபாத்துன் மாஹிராத்துன், அந்துன்ன தாலிபாத்துன் நஷீதாத்துன், அந்துன்ன. சரியா? அந்துன்ன என்று போட்டு நீங்க அந்துன்ன அந்த கருத்து வரக்கூடிய அமைப்புல சரியான முறையில விட எழுதினா சரி. மும்தாஸ். மும்தாஸ். أنت Excellent. ممتاز في المدرسة. அந்த அந்த ஏன்னா நாங்க ஹரக்கத் வைக்கிற எல்லாத்தால பிரச்சனை இல்லை. ஆனா அந்த மும்தாசுன் ஃபில் மத்ரஸா, நீங்க பாடசாலையில அன மும்தாதுன் அன மும்தாசுன் ஃபி துரூஸில் லுகத்தில் அரபிய்ய. ஃபி துரூஸில் லுகத்தில் அரபியா. துரூஸு கலிஃப்ல போடப்படாது, அது முலாஃப் இல்லையா? அரபு மொழி பாடங்களில். ரைட். அன மும்தாசுன் ஃபி துரூஸில் லுகத்தில் அரபியாண்டு வரும். ஓகே. ஹுவ هو يذهب إلى هو في المسجد البيت. يا أبي. ஹுவ யذஹபு இலல் ஹுவ மஸ்ஜித். தாலிபுன் மாஹிருன். ஹுவ தாலிபுன் மாஹிருன். ஹுவ தாலிபுன் மாஹிருன். ஏன்னா ஹுவ தாலிபுன் மாஹிருன் அப்படித்தானே சொல்றீங்க? ஓகே. ஹுவ தாலிபுன் மாஹிருன். அமாமல் பைத். المسجد بيتي. أمام البيت. அல் மஸ்ஜிது அமாமல் பைத். அவ்வளவுதான். அல் மஸ்ஜிது المسجد அமாமல் பைத். الكبير أمام البيت. அல் மஸ்ஜிதுல் கபீரு அமாமல் பைத் அல்லது அல் மஸ்ஜிது அமாமல் பைத். ரைட். அதான் இலக்கண பிழை இல்லாம சின்ன அல் பஹ்ரு வாக்கியமா அமாமல் இருந்தாலும் பைத். சரி எழுதலாம். சரி. எது? அல் அல் பஹ்ருவா என்ன சொன்ன விலங்கல்ல. யஹ்சுலு அலா يحصل على درجة عالية. ஓகேங்களா? யஹ்சுலு அலா தர்ஜத்தின் ஆலியத்தின்னு சொல்றது ஓகே. ஆனா அந்த ஃபாயில் ஒன்று வரணும். அதாவது இந்த ஃபாயில் வந்து ஜும்லா, அதாவது இந்த ஜும்லா வந்து ஜும்லா இஸ்மியாவாகத்தான் வரும். ஜும்லா இஸ்மியாண்டா பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பிக்கின்ற ஒரு வாக்கியமாகத்தான் இருக்கணும். அப்ப என்ன வரும்? உதாரணமா ஒரு ஆட பேரை போட்டு أحمد يغسل. முஹம்மத், يحصل அலி. ரைட். அல்லது உட பேரே போடலாம். சரியா? ராஷித். ரைட். ஏதோ ஒரு பேரை போட்டு யஹ்சுலு அலா தரஜத்தின் மும்தாஸா. ரைட். அல்லது தரஜத்தின் ஆலியா. வழங்கினா? யஹ்சுலு அலா அல்லது ஜாயிசத்தில் ஜாயிசா. ரைட். ஓகே. அப்படி ஜாயிசான்னா கருத்து என்ன? gift. கிஃப்ட். அப்ப உதாரணமாக இப்படி எழுதலாம். ஏன்னா இப்ப யஹ்சுலு அலாவை கொண்டுகளுக்கு எழுதானே ஆரம்பிக்க இயலாது. ரைட். ஏண்டா அலா என்ற இடைச்சொல் வருது. அப்ப முஹம்மத். ரைட். முஹம்மத் யஹ்சுலு. சரியா? யஹ்சுலு அலா அலா ஜாயிசத்தின் நலாஃபா. சரியா? உதாரணமாக அலா ஜாயிசத்தின் நலாஃபத்தி எங்க ஃபில் மதரசா.
ரைட் பாடசாலைக்கு சரியா தூய்மைக்கான சுத்தத்துக்கான அன்பளிப்பை முஹம்மத் பெற்றுக்கொள்கிறார் என்று வரும். விளங்குதா உங்களுக்கு? ஓகே, அப்ப உங்களுக்கு இப்படி எழுதணுமா? யஹ்சுலு அலா முஹம்மத் எழுதணுமா? யஹ்சுலு அலா முஹம்மத் அப்படி எழுதணுமா? இப்படி எழுதணுமா? முடியாது. அப்படி எழுதுனா பில முஹம்மதை பெற்றுக்கொள்கிறார் என்ற கருத்துல வரும். எப்படியோ இந்த அலாவும் யஹ்சுலு என்பதும் கிட்ட கிட்ட வரணும். அப்படி வாரதாக இருந்தா நாங்க அந்த அந்த எழுவாய என்ன செய்யறது முன்னுதான் போடணும். முஹம்மத் யஹ்சுலு அலா ஜாயிஸத்தின் நவாஃபா ஃபில் மதரஸான்னு வரும். ஓகே, 10வது ஹம்சுன் வ இஸ்ரூன். அது எப்படி இலக்கம்? தாரீகுல் யௌம் قلم 25 رياض في 25 كتابا ஃபில் ஃபஸ்லி 25 தாலிபன் வெரி குட். துல்லாபன். துல்லாபன் வராது மகன், தாலிப் தான். தாலிபன். தாலிபன் தான். வழங்கினா சரி. ஃபில் ஃபஸ்லி 25 ரைட் தாலிபன் ரைட் அல்லது 25 கிதாபன் ரைட். ஃபில் மக்தபத்தி 25 கிதாபன். ரைட். அப்ப அதுல பன்மையில நாங்க அந்த மஅதூத எழுதுறது இல்லை. ரைட், நாங்க இலக்கம் சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டி இருக்குது. அப்ப நாங்க இன்ஷால்லா இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம். அப்ப இதுல அந்த சொல் என்ன வடிவத்துல இருக்குதோ அதே வடிவத்துல தான் வாக்கியத்துல வரும். ஓகே, அதுல ஏழு மாத்தேலா சுட்டித்தான் அந்த மாதிரி வரும். இப்ப அந்துன்ன என்று வந்திக்குது, அஃப்ஹமு என்று வந்திக்குது. இப்ப ஃபஹிம அல்ல அஃப்ஹமு. விளங்கினா அவளுக்கு? ரைட். அது மாதிரி யஹ்சுலு அலாண்டு வந்திக்குது. விளங்கினா? சரி, அப்ப நாங்க இப்ப ஹசல அலாவா இதை மாத்தேலாது. அது எப்படி இருக்குதோ மகன் அதே வடிவத்துல தான் நாங்க கட்டாயமாக விடையையும் எழுத வேண்டும். ரைட். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டுல இருந்தும் ஏதாவது ஒன்று தானே நீங்க எழுத போறீங்க. அப்ப நீங்க எழுத கொள்ள கட்டாயமாக எது லேசி என்றதை நீங்க கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு எழுதுங்க. உங்களுக்கு சில நேரம் இது லேசா இருக்கும் அல்லது இது லேசா இருக்கும். ரைட், இதை கொஞ்சம் பாருங்க பார்க்க. ரைட். அஸ்ஸூக் பிஸ்ஸையாரா அஸ்ஹபு தஸ்ஹபு ஐன இலா இலா 2 முறை வந்திருக்குது. அஸ்ஹபு வந்திருக்குது, தஸ்ஹபு வந்திருக்குது, இலா இலான்னு 2 முறை வந்திருக்குது. அப்ப இதுல ஒன்னாவது என்ன சொல் வரும்? இல்ல, ஒன்னாவது எப்படி வரும்? சும்மா அஸ்ஸூக்கன்னா சந்தை, பிஸ்ஸையாராண்டா கருத்து என்ன? பிஸ்ஸையாராண்டா வாகனம், வாகனத்தில். சரியா? கார் அல்லது வாகனத்தில். அஸ்ஹபுன்னா நான் செல்கிறேன், தஸ்ஹபுன்னா நீ செல்கிறாய், ஐனேண்டா இங்கே, இலாண்டா இக்கு டூ, திருப்ப இலாண்டாலும் டூ இங்குக்கு என்ற கருத்துல வரும். ஓகே, ரைட். அப்ப முதலாவது என்ன வரும்? நீ எங்கே செல்கிறாய்? அண்ணா அப்படியா? இலா ஐன ததுஹப். ஓகே, பாப்போமே. அப்ப உண்டு இலா ஐன ததுஹபு. ஓகே, பிஸ்ஸையாரா. ரைட். அப்ப கேள்வியே கேட்டாச்சு. இலா ஐன ததுஹபு பிஸ்ஸையாரா, நீ எங்கே வாகனத்தில் செல்கிறாய்? அப்ப அடுத்தது என்ன வரும்? أذهب إلى السوق. அஸ்ஹபு இல சூக்கி. 5 6 7. இப்ப விளங்கினா அவளுக்கு? ரைட். இலா ஐன தஸ்ஹபு பிஸ்ஸையாரா, கேள்வி கேட்டாச்சு. நீ எங்கே வாகனத்தில் செல்கிறாய்? அஸ்ஹபு இல சூக்கி, நான் சந்தைக்கு செல்கிறேன் என்று வரும். ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க. அல் கூரா அன அஸ்ஸல்ல அத்தாயிரா தல்அபு குரத் வஹிய அல்அபு. ரைட். இல்ல முதலாவது என்ன வரும்? முதலாவது அன வருமா வஹிய வருமா? அன அல்அப். அன. ஏன் அன வரும்? இங்க வாவ் வந்திக்கிறேன்னா வாவ் வந்திக்கிறவல்ல அது வாக்கியத்துல இடையில தான் வரும். முதலாவது சொல்ல என்ன? அன. அன என்றா என்ன? தல்அபுவா அல்அபுவா? அன அல்அபு, நான் விளையாடுகிறேன். என்ன விளையாடுகிறேன்? ஓகே, ரைட். ரெண்டு பந்து அது மாத்தி மாத்தி போடலாம், பிரச்சனை இல்ல.
நாங்க இங்க குரத்த சல்லான்னு போடுறோம்னு வச்சுக்கலாமே. நான் பாஸ்கெட் பால் விளையாடுகிறேன். ஆனா அல் அபு குரத்த சல்லா, குரத்த சல்லா. அவர் என்ன சொல் வரும்? وهي وهي வஹிய وهي تلعب تلعب தல்அபு الكرة الكرة الطائرة. அல் குரத்த தாயிரா. வெரி குட். ஓகே, வஹிய தல்அபு அல் குரத்த தாயிரா. இதை நீங்க மாற்றி சொல்வதாக இருந்தால் அன அல் அபு அல் குரத்த தாயிரா வஹிய தல்அபு குரத்த சல்லா என்று சொல்லுவோம். மேலும் விளங்கினா? இப்ப சரியா விளங்கினா? ஓகே, இது லேசி, ஆனா கொஞ்சம் கவனமாக செய்யணும். ரைட். நஹ்னு லில் ஈத் வகஅக் அமில்னா லதீதத்தன் ஹல்வா. இதுல முதலாவது என்ன வரும்? نحن நஹ்னு نو ஆ, عملنا அமில்னா للعيد حلوى லில் ஈத முன்னுக்கு நாங்க ஹல்வா போடுவோம். என்ன ஹல்வா? حلوى ம், لذيذة لذيذة லதீதத்தன் அப்படியா? وكعك للعيد. வகஅக وقع லில் ஈத். சரியா? ரைட். இப்படி ஒரு மாதிரி சொல்றீங்கன்னா நஹ்னு அமில்னா ஹல்வா லதீதத்தன் வகஅக லில் ஈத். சரியா? ரைட். இதையே நாங்க மாத்தி இப்ப நீங்க சொல்ற மாதிரி சொன்னால் நஹ்னு அமில்னா, நஹ்னு அமில்னா எனக்கு வாங்கி தந்தது ஓகே ரைட். நஹ்னு அமில்னா, நஹ்னு அமில்னா நீங்க எப்படி சொன்னீங்க மகள்? நஹ்னு அமில்னா للعيد லில் ஈதி حلوى لذيذة مكركة ஹல்வா லதீதத்தன் வகஅக். அது பிழையா? இல்ல இல்ல, ரெண்டும் சரிதான். ஒன்று நஹ்னு அமில்னா சரியா, ஹல்வா லதீதத்தன். ஹல்வா என்பது பெண்பால் சொல், ஹல்வா என்பது என்ன? பெண்பால் சொல். அப்ப ஹல்வா லதீதத்தன் வகஅக் லில் ஈத் என்று சொல்ல. மேலும் நஹ்னு அமில்னா லில் ஈதி ஹல்வா லதீதத்தன் வகஅக். இங்க இன்னொரு விஷயத்த நீங்க கருத்துல கொள்ளுங்க. ரெண்டும் சரிதான், பிழை இல்லை. ஆனா வாக்கிய அமைப்பை நாங்க கருத்துல கொண்டுதான் எழுதணும். சரியா? இப்படி ஒன்னாவது ஃபிஇல், ஒன்னாவது ஃபிஇல். சில நேரம் அந்த ஃபிஇலுக்கு முன்னுக்கு நாங்க லமீரை பயன்படுத்த வேண்டி வரும். இப்ப நாங்க இங்க பாக்குற மாதிரி அமில்னா அண்டு வந்திக்கிறோம், நஹ்னு அண்டும் வந்திக்கிறோம். எனவே நஹ்னு என்ன சொல்ல நாங்க கட்டாயம் பயன்படுத்தணும். ரைட். மேலையும் அன. இப்ப அல்அபு குரத்த சல்லான்னு சொல்ல. மேலும் ஆனா அன என்ற சொல் வந்திக்கிறதால அன அல்அபு குரத்த சல்லான்னு தான் சொல்லணும். அது மாதிரி நஹ்னு அமில்னா நாங்கள் செய்தோம். அப்ப அடுத்தது அப்ப ஃபிஇல் ஃபாயில் அல்லது ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால் இஸ்ம் முன்னுக்கு வரும், அப்புறம் ஃபிஇல் வரும். ஓகே, அது ரெண்டும் மாறி மாறி வராது. ஒன்றோ ஃபிஇல் ஃபாயில் என்று வரும், அல்லது ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால் முதலாவதாக வர்றது இஸ்ம். ஏன்னா அப்படித்தானே முப்ததா. ரைட். அது ஒவ்வொருக்கு குறிப்பிட்ட ஃபிஇல் வரும். அவர் மஃபூல் பிஹி வாரு, மஃபூல் பிஹி அதாவது அதாவது ஃபிஇல் ஃபாயில் மஃபூல் பிஹி. அப்ப அந்த அடிப்படையில நாங்க கொஞ்சம் வாக்கியத்தை எழுத பழகி கொண்டா இந்த வாக்கிய ஒழுங்கு சரியாக வரும். அப்ப முதலாவது சொன்ன மாதிரி சரியாக வர. ரைட். ரெண்டாவது பிழை இல்லை, ஆனா முதலாவது அந்த வாக்கிய ஒழுங்கு கேக்குது. நஹ்னு அமில்னா ரைட் ஹல்வா லதீதத்தன் வகஅக் லில் ஈத் என்று வந்திக்குது. சரியா விளங்கினா? ஓகே, எல்லாருக்கும் விளங்கினா? ரைட். ஓகே. அடுத்தது தாஜிர் ஹாதா வஹாதிஹி முமர்ரிதத்துன் உக்தி ஹிய வாலிதி ஹுவ. இது என்ன? இது ஒரு கூட வந்திக்குதுண்ணா. ரைட். சொல்லலுமான்னு பாருங்க. ரைட். சொல்லலுமா? ரைட். முதலாவது என்ன வரும்? முதலாவது ரைட். இங்க வஹாதிஹி என்று இருக்கிற வஹாதிஹி. அப்ப இவர் முதலாவதா வருவாரா? முதலாவதா வரும் இது? இல்ல இல்ல. சரியா? இப்ப உங்களுக்கு இந்த வாக்கிய ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் தெரியும். தாஜிரண்டா வியாபாரி, ஹாதாண்டா இவர். இப்ப இது என்ன சொல்லலவே. ஏன்னா சொற்களை பார்க்க
ஹாதா என்பதற்கு இவர் என்று தான் சொல்ல வேண்டியிருக்குது. வஹாதிஹி என்றா هو இவர் என்ன, உமரிலாண்டா தாதி, உஹ்தி என்ன என்னுடைய சகோதரி, ஹி என்றா அவள், வாலிதி என்ன என்னுடைய தந்தை, ஹுவ என்றா அவர். அப்படித்தானே? அப்ப ஒரு அறிமுகம் ஒன்று நடக்குது. அப்ப என்ன செய்யறாரு? அறிமுகப்படுத்துற என்ன, முதலாவது என்ன சொல்வார்? அப்ப هو هو والدي ஹுவ ஹுவ تاجر. ஹுவ முதலாவது வருமா? هذا ஹாதா 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 تاجر ஹாதா தாஜிருனா, والدي ஹாதா هذا والدي ஹாதா வாலிதி, இது என்னுடைய தந்தை. ஹாதா تاجر. வாலிதி. அவர் هذا ஹுவ هو تاجر. ஹுவ தாஜிருன், அவர் ஒரு வியாபாரி. ஹாதா வாலிதி وهذه أختي ஆரை هي புரிஞ்சுக்கிட்டீங்களா? ممرضة வஹாதிஹி உக்தி هي ممرضة. هي ممرضة மரீலத்துன். விளங்கினா இப்ப உங்களுக்கு? ஹாதா வாலிதி ஹுவ يا தாஜிருன். ஹாதா வாலிதி, இது என்னுடைய இவர் என்னுடைய தந்தை. ஹுவ தாஜிருன், அவர் ஒரு வியாபாரி. வஹாதிஹி உக்தி, மேலும் இவர் என்னுடைய சகோதரி. சரியா? ஹிய முமரிலத்துன், அவ ஒரு தாதி, அவ ஒரு தாதி. இப்ப விளங்கினா அவளுக்கு? அந்த சொற்களுக்கான பொருளை வச்சும் என்ன செய்யலாம், எங்களுக்கு கெஸ் பண்ணலாம். இது என்னத்த இந்த வாக்கியம் சொல்லுது என்று கெஸ் பண்ணலாம். அதே நேரம் இங்க வாவு வந்திருக்கிற அந்த வாவை வச்சும் எங்களுக்கு முடிவெடுக்கலாம். வாக்கியத்துல ஆரம்பத்துல வருதா இறுதியில வருதான்றதையும் பார்க்க இயலும். சரியா? ரைட், ஓகே, ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, கொஞ்சம் இருங்களா, 1 மினிட். ஹலோ ஹலோ சார். ரைட், அடுத்த பாருங்க. யா ஃபில்மா இதா. ரைட், உம்மி வயதாதி அமல் சௌசாயிதுக அல் ஃபகீர். என்ன சொல்லுவாரு? சொல்லுங்க பார்க்க. يا يا أمي أمي ஓகே, யா உம்மி ஒன்று. سأساعدك الفطير. பகின சௌசாயிதுகி என்று வரும். என்ன, உம்மி தான் அதுகளுக்கு முக்கியமில்லை, பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, சௌசாயிதுக سأساعدك الفطير. ஃபகீர். அப்படியா? في ஓகே, في பாப்போம். الفطير ரைட், فطيري அப்ப ஃபில் ஃபத்தீரியா. ரைட், பாப்போமே. سأساعدك في الفطير. وإعداد عمل المائدة. وإعداد عمل المائدة. அப்படியா? இப்படியா வரும்? சரியா? யா உம்மி, அது சரி. சௌசாயிதுகி ஃபில் ஃபத்தீரி. இல்ல, இப்படி வர பொருத்தம் இல்லைனா? سأساعدك الفطير. இல்ல இல்ல, அப்படி வராது மகன். ரைட், ஒன்னாவே சரி. யா உம்மி, என்னுடைய தாயே. சரியா? யா உம்மி, என்னுடைய தாயே. ரைட், அவரை சௌசாயிதுக்கு, அதுவும் சரி. அவரை பி என்ன சொல்லும் சரி. 4 சொல் சரி. சரியா?
எதுல நான் உதவி செய்வேன்டா ஃபீ. சரியா, ஃபீ இதுல ரெண்டு வினை சொல் இருக்குது. ஒன்று அமல், ரெண்டாவது வயதாதி என்று இருக்குது. இந்த இடத்துல வாவ் வந்திக்குதா இல்லையா? வாவ் வந்திக்கிறதானே புள்ளகள், வந்திக்கிறதானே. ஓகே, அப்ப ஃபீ வயதாதி என்று வருமா? ஃபீ வயதாதி என்று வருமா? அப்படி இல்ல வருமா? அமல் இல்ல. வந்துட்டு அமல் வந்துட்டு தான் அங்கல வரணும். சரி, அப்ப அமல போட்டாச்சு. ஃபீ அமலி. சரியா, இப்ப ஃபீ அமலி எதை செய்யறதுல? மாயிதா செய்யறதுலையா அல் ஃபத்தீர் செய்யறதுலையா? மாயிதாவை செய்யறா, சாப்பாட்டு மேச செய்யறா, இல்லாட்டி இந்த ஃபத்தீர் என்ன வரது? ஃபத்தீர் என்ன காலை உணவுனா? அப்படியா? சொல்லுங்க, ஃபத்தீர் என்ன? காலை உணவு. பத்தூருண்டா காலை உணவு, பத்தீருண்டா சோட்டிஷா ரொட்டி, அந்த மாவால செய்யற ஐட்டங்களுக்கு ஃபத்தீர் சொல்றது. ரைட், ஏதோ ஒரு உணவு. ரைட், ஓகே. அப்ப யா உம்மி, ரைட், சௌசாஇதுகி ஃபீ அமலி. அப்ப இது என்ன வரும்? அமலி அல் ஃபத்தீர் என்று வரும். ஏன்னா ஃபீ அமலில் ஃபத்தீரி. அவர் என்ன சொல் வரும்? இப்ப சொல்லுங்களே, அது வரை என்ன வரும்? அவர் என்ன வரும் சொல்லுங்க. அப்படியே காட்டுறமா? அவருக்கு அடுத்த சொல் வயதாதி. சரியா, வயதாதி அல் மாயிதா. சரியா, வயதாதி அல் மாயிதாண்டு வரும். இப்ப விளங்கினா அவளுக்கு? எல்லாருக்கும் விளங்கினோ தெரியாது. சரியா, இப்ப யாவும் நீ சரி, என்னுடைய தாயே. சௌசாஇதுகி, ரைட், நான் உமக்கு என்ன செய்வேன்? உதவி செய்வேன். நான் உமக்கு உதவி செய்வேன். எதுல? ஃபீ அமலில் ஃபத்தீரி. ஃபத்தீரண்டா இந்த அந்த மாவால செய்யக்கூடிய பொருட்கள், குறிப்பா இந்த ரொட்டி அதுதான் ஃபத்தீர்ன்னு சொல்றதா? சரியா, ரைட். அப்ப ஃபீ அமலில் ஃபத்தீர், அந்த ஃபத்தீர் உணவை தயாரிப்பதில் நான் உமக்கு உதவி செய்வேன். சரியா, செய்வதில் நான் உமக்கு உதவி செய்வேன். அவரை வயதாதி தயார்படுத்துற. ஆத்தன கருத்தன, ஆத்த தயார்படுத்தினான். இப்போ வயதாதில் மாயிதாண்டு வரும். சரியா, சாப்பாட்டு மேசையை தயார் செய்வதில் என்று வரும். அப்ப பூரணமாக மொழிபெயர்த்தால் எப்படி வரும்? என்னுடைய தாயே. சரியா, என்னுடைய தாயே ரொட்டி தயாரிப்பதிலும், சரியா, உதாரணமா ரொட்டி தயாரிப்பதிலும் அல்ல ரொட்டி செய்வதிலும் சாப்பாட்டு மேசையை தயாரிப்பதிலும் நான் உமக்கு உதவி செய்வேன் என்று வரும். இப்ப விளங்கினா அவளுக்கு? ஓகே, கொஞ்சம் நுணுக்கமாக அவதானிக்கணுமா? ரைட், இதை சொல்லுங்க பாக்க. சுந்தூக் அல் அர்சக். அர்சக் அல்ல, அஸ்ரக். அஸ்ரக், சரியா, அஸ்ரக். ஹாதா அத்தபாஷீர் மீன். இதை சொல்லுங்க. ஹாதா சுந்தூக்குன் மின்னல் அர்சாகி தபாஷீரி. இல்ல, ஹாதா சுந்தூக்கும் சரி. ஹாதா சுந்தூக்குன் அவர் என்ன வரும்? ஹாதா சொந்தூக்குல் அர்ஸ். இல்ல, ஹாதா சுந்தூக்குன் அத்தபாஷீரு மினல் அர்சாகி. மினத் தபாஷீரில் அஸ்ரக் என்று வரும். அர்சக் அல்ல, அஸ்ரக். சரியா, ஹாதா சுந்தூக்குன், சரியா, மினத் தபாஷீரில் அஸ்ரக். இப்படித்தானே பாட புத்தகத்திலே மாறு என்ன? அஸ்ரக்னா என்ன? நீல நிறம் என்ன? ஜர்கா, அஸ்ரக். கொஞ்சம் டவுட் தான். ஏண்டா இப்ப தபாஷீர் அட ஒருமை சொல் என்ன? தபாஷீர் சொல்லுங்க பாக்க. தபாஷீர் ஒருமை சொல் என்ன? தபுஷூரா. தபாஷீர் என்ன கருத்து என்ன? தபாஷீர் என்ன கருத்து என்ன? வெண்கட்டி, சோக்குனா. சரியா, தபாஷீர் என்ன கருத்து? சோக்ஸ். ரைட், அட முப்ரதான சொல் என்னப்ப? தபுஷிரா. தபுசூரத்துனா, அப்படித்தானே? தபுஷூர். தபுசூரத்து. ரைட்.
பார்ப்போம் என்ன. ரைட். தபுசூரத்துனா தபுசூரத்துன். தபுசூரத்துன்ற பன்மை தான் தபாசிர். சரியா? தபுசூரத்துன் வேணுமானா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தபுசூரத்துன் வெண்கட்டி. சரியா? சோக் வெண்கட்டி என்றையில சோக். அதோட பன்மையை சொல்லிட்டானுன்னா தபாசீர் சோக்ஸ். அப்போ இங்கே டவுட் ஒன்று வாரதான் என்னன்னா லைட்டா. இப்போ என்னென்றா இப்போ தபாசீர் என்பது குல்லு ஜமீன் முவன்னஸ் தானே. அனைத்து அகரணை பன்மைகளும் ஒருமை பெண்பால் என்று வரக்கொள்ள அசுரக் என்பது ஆண்பாலில் வந்திக்குது. ஆண்பால் ஒருமை சொல்லாக வந்திக்குது. அப்போ அதை நாங்கள் பெண்பாலும் மாற்றி தான் எழுதணும். அண்ணா அப்போ ஹாதா சுந்தூகொன் மினத் தபாசீரி அல்ல அசுரக் கண்டு வருமான்னு ஒரு டவுட் கொண்டு வர. ஆனால் அப்படித்தான் வாக்கியம் வாருது. ஹாதா சுந்தூகொன் மினத் தபாசீரி அசுரக். இது ஒரு பெட்டி. ஹாதா சுந்தூகொன் நகரத்து என்ன? இது ஒரு பெட்டி. மினத் தபாசீரி அசுரக் கண்டா நீல நிற சாக்ஸ், நீல நிற வெண்கட்டிகளை கொண்ட. நீல நிற வெண்கட்டி என்ன வெண்மையான கட்டி நகரத்தில் அல்ல, சாக். நீல நிற வெண்கட்டிகளை கொண்ட ஒரு பெட்டி. இது நீல நிற வெண்கட்டிகளை கொண்ட ஒரு பெட்டி. விளங்கினா இப்போ உங்களுக்கு? இது ஹாதா இது நீல நிற வெண்கட்டிகளை கொண்ட ஒரு பெட்டி என்ற அர்த்தத்துல வரும். சரியா? விளங்கினா? ஓகே, விளங்கினா? விளங்கினா? ஓ அப்படியா, ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. ஜய்யித் மின் முதாரிஸ் அஸ்ஸூதியா ஜாஅ வஹுவ அல் முதாரிசு அல் ஜதீது. சொல்லுங்க பார்க்க. முதலாவது என்ன சொல்லுவாரு? ஜாஅல் முதர்ரிசுல் ஜதீத். வெரி குட். ஜாஅ உண்டு, அல் முதாரிசுல் ஜதீத். ஓகே, புதிய ஆசிரியர் வந்தார். எங்கிருந்து வந்தார்? من السعودية. من السعودية. அவரு وهو جيد مدرس. هو مدرس وهو جيد. جيد مدرس அல்ல, وهو مدرس جيد. விளங்கினா? جاء المدرس الجديد من السعودية. புதிய ஆசிரியர் சவுதியிலிருந்து வந்தார். وهو مدرس جيد. அவர் சிறந்ததொரு ஆசிரியர். அவர் சிறந்ததொரு ஆசிரியர். ரைட். அடுத்த பாருங்க. زيد للعمرة وهو ماليزيا مكة إلى المكرمة مسافر من. என்ன ஒரு வாக்கியம் சொல்லுங்க பார்க்க. எப்படி வரும்? வாவ் வந்திக்குது. அப்ப இது ஆரம்பத்துல வராது. முதலாவது என்ன சொல் வரும்? யாரு வருவாரு? ஜயித். ஜயித் ஜயித் முசாஃபிரோன். எங்குக்கு? அப்ப இக்கு என்று வரக்கொள்ள இலா வரும். ஏன்னா إلى இலா எங்க مكة போறாரு? المكرمة. இலா மக்கத்தல் முகர்ரமா. அப்படியா? இல்ல من ماليزيا. இல்ல அப்படி من வராது. ماليزيا அப்படி வராது. للعمرة. இல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படி வராது. ரைட். எப்படி வரும்டா ஜயித். ரைட். ஓகே, ஜயித். ரைட். அவரு எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜயித் மின் மாலேசியா. விளங்கினா அவளுக்கு? இப்ப ஜயித் மின் மாலேசியா. ஜயித் மலேசியா நாட்டை சேர்ந்தவர். இப்ப ஆனா மின் ஸ்ரீலங்காண்டா நான் இலங்கை நாட்டை சேர்ந்தவர் இடத்துல வர மாதிரி ஜயித் மின் மாலேசியா. ஜயித் மலேசியா நாட்டை சேர்ந்தவர். ரைட். وهو مسافر. وهو مسافر. وهو مسافر إلى مكة المكرمة للعمرة. ரைட். وهو مسافر إلى مكة المكرمة للعمرة. இப்போ விளங்கினா? அதாவது அந்த வாக்கியத்தை நாங்க சில நேரம் முதலாவது தடவை இல்லாட்டியும் ரெண்டாவது தடவை நாங்க சொல்லி பார்க்கல, எழுதி பார்க்கல, சரியா வரும். பயிற்சி வேணும், நிறைய பயிற்சி வேணும். பயிற்சி இல்லாட்டி கஷ்டம். சரியா? நிறைய பாஸ் சரியா பாஸ் பேப்பர் செய்யற அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த இந்த கேள்வியை செய்யலுமா இருக்கும். ரைட். குழப்பி அடிக்கிற மாதிரி தான் கேள்விகள் வருது கொஞ்சம். சரியா? ரைட். ولا دراجة الدراجة الطريق قيادة مزدحمة أستطيع. சொல்லுங்க பாக்க. أستطيع. இல்ல வராதே. முதலாவது என்ன வரும்? முதலாவது
அத்தரீக்கு அத்தரீக்கு مزدحمة முஸ்தஹிமத்துன். مزدحمة முஸ்தஹமத்துன் வெரி குட். அத்தரீக்கு முஸ்தஹிமத்துன், பாதை நெருக்கடியாக உள்ளது, பாதை சனநெருக்கடியாக உள்ளது. அப்புறம் என்ன வர? ولا أستطيع வலா அஸ்ததீஉ, என்னால் முடியாது. قيادة கியாதத்து الدراجة தராஜாத் قيادة الدراجة. ولا أستطيع قيادة الدراجة. என்னால் வண்டி ஓட்ட முடியாது. விளங்கினா? என்னால் தர்ராஜா நகர்த்த என்ன? மோட்டார் வண்டி பைசிக்கிள் பைசிக்கல். அண்ணா, மோட்டார் வண்டியா இல்லாட்டி சைக்கிளா? சைக்கிள் சைக்கிள் سيكل சைக்கிள் சைக்கிள். அண்ணா, என்னால் சைக்கிள் ஓட்ட முடியாது. சரி, கடைசியா பாருங்க. ரைட். மீனோ மண்ணோ அந்த முசாஃபிருன் வைலா அன அந்தோனேசியா ஐன காதிப். சொல்லுங்க பார்க்க. முதலாவது என்ன? வைலாதான். வைலாண்டது இடையில வரும், வா வந்திக்குது. அப்ப முதலாவது என்ன வரும்? மின் أنا ஐன அன مسافر சாரி, அன முசாஃபிருன். أنا من அன மின்னா. அன மின் أندونيسيا அந்தோனேசியா. இப்படி வரும்னா மகள். அன காதிமுன், சரியா, மின், சரியா, அந்தோனேசியா. இப்ப விளங்கினா? வைலா أين أنت مسافر வைலா ஐன அந்த முசாஃபிருன். இப்ப சரியா? அன ரைட். அன காதிமுன் மின் அந்தோனேசியா, சரியா, நான் இந்தோனேசியாவிலிருந்து வருபவன். வைலா ஐன அந்த முசாஃபிருன், நீ எங்கே செல்கிறாய், நீ எங்கே பயணம் செய்கிறாய் என்ற கருத்துல வரும். அப்ப நினைக்கிற மாதிரி அல்ல இல்லையா? என்ன மகள் ஃபாத்திமா, அப்படித்தானே? அப்ப நீங்க வந்து கட்டாயமாக அந்த குறிப்பிட்ட பேப்பர்களை பிரிண்ட் அவுட் பண்ணி சரியா செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ். பாஸ் பேப்பர் இருக்குது. பாஸ் பேப்பரும் வந்து இஸ்லாமிக் புக் ஹவுஸ்ல இருந்து உங்களுக்கு எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப அந்த பாஸ் பேப்பர் எடுத்தாவது செய்யுங்க. அதில் 2017ஆம் ஆண்டுல இருந்து 23ஆம் ஆண்டு வரங்காட்டியும் உள்ள எல்லா பாஸ் பேப்பர்களும் விடைகளோட இருக்குது. உங்களுக்கு டவுட் வார இடங்கள்ல கொஞ்சம் செக் பண்ணிகளை பார்க்கலாம். அப்ப செஞ்சு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. அப்ப வேற ஏதாவது கேட்கற தீக்கிறா அவளுக்கு? கிரேட் 11க்கு அரபிக் லாங்குவேஜ் கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இபிசி நிர்வாகத்துடைய அனுமதியோடு இருக்குது. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இல்லாட்டி இண்டிவிஜுவலாக செய்யணும். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். சரி, அப்ப முடிச்சுக்கொள்வோமா? ஓகே ஓகே ஹைர். ஓகே ஓகே சார். ரைட். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கும் கைர் வஜஸா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். 10 வாக்கி அமைக்கிற சின்னதா அமைச்சா பிரச்சனை இல்லையா சார்? எதுமா? 10 வாக்கி அமைக்கிற கேள்வி ஓ 3 இல்ல, பிரச்சனை இல்லை. சரியா? 3 சொற்களை கொண்டதாக 2 சொற்களை கொண்டதாக அமைக்கிறதுல பிரச்சனை இல்லை. ரைட். அது 10 வாக்கு தானே. ஓ அது இந்த முறை எதை எதிர்பார்க்கிற என்ன தலைப்புல வரும்? இது தலைப்பா இல்ல? அப்படி சொல்லல மகன. வந்து இந்த சின்ன தலைப்புகள் தான். தலைப்பு கொஞ்சம் இருக்குது. நான் தொகுத்து வச்ச ஒரு 15-20 தலைப்புமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ். சரி, நீங்க போன முறை சொல்ல வந்துச்சு சார். இந்த மாதிரி ஒரு தொழிற்ச சொல்லுங்களேன், பார்த்துருப்போம். எதா நீங்க அரபிலக்கணேமா? இல்ல நான் கேட்டு சொல்லி சார். சரியா? ஹைர். நாங்க இன்ஷா அல்லாஹ் முடிப்போம். வேணா பிறகு சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். ஓகே. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா